ஜோதிட மாநாடுகள் பல ஜோதிடர்களை ஒருங்கிணைத்து ஜோதிடத்தை கிராமியபுரமாக ஒரு பஞ்சபாண்டவர்களுடைய கதையோ அல்லது மகாபாரதத்துடைய கதையோ இல்லை ராமாயண சம்மந்தப்பட்டதுலையோ ஜோதிடத்தை ஒரு கதையாக கொண்டுக்கிட்டு வரக்கூடிய தங்கபாண்டியன் ஐயா அவர்களுடைய அண்ணா அவர்களை, சாத்தூர் சக்திவேல் ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஜோதிட கருத்தரங்கில் எங்களது மூத்த ஆசிரியர்கள் அவர்கள் முன்னிலையிலும் எனக்கு ஜோட திலகம் பட்டம் தந்த திரு ஜடேஜி சார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய பாலா சார் அவர்களுக்கும் நவகிரகமித்திர செல்வ சார் அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் ஆகிய அவங்களுக்கு அவர்கள் இருபாதம் தொட்டு வணங்கிவிட்டு குரு ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக திரு டாக்டர் BMS பூபதிராஜன் சார் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது முதல் உரையை துவங்குகிறேன். மேடையில் வந்தோடனே ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. முன்னவர்கள் இருக்க பின்னவர் பேசுவானேன்னு சொன்ன மாதிரி கைவிரல் 10 விரல் இருந்தாலும் சரி, கடவுளை வணங்கும்போது சுண்டு விரல் தான் முதல்ல போய் நிற்கிது. கைவிரல் 10 இருந்தாலும் 5 இருந்தாலும் 5 5 10, அந்த 10 விரலில் எத்தனை விரல் முன்னே இருந்தாலும் அந்த சுண்டு விரல் தான் முன்னே போய் நிற்கிது. அதனால் சுண்டு விரலுக்கு கொடுத்த முதல் பெருமையாக நான் நினச்சிக்கிட்டு ஐயா அவர்களின் இரு பதங்களையும் தொட்டு எனது உரையை துவங்குகிறேன். ஜடேஜி சார் ஐயா அவர்களையும் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன். முதல்ல எது வந்தாலும் நமக்கு ஒரு தாய் தப்பனை முன்னே வச்சு பேசுகிறோம், ரெண்டாவது குருவை வச்சு முன்னே வச்சு பேசுகிறோம், கடவுளுடைய நம்ம விநாயகர் பெருமானை வச்சு பேசுகிறோம். இருந்தாலும் கடவுள் பாதங்களுக்கு நாம் போய் சரணாகதி ஆகணும்னா குருவோட திருப்பாதங்களுக்கு தான் நம்ம சரணாகதி ஆகணும். ஒருநிலைப்படுத்தக்கூடிய குருநாதர் ஐயா அவர்களுக்கு நான் வணங்கி கொண்டு இதோ எனது உரையை தொடங்குகிறேன். அதாவது ஏகலைவன் அப்படிங்கிற ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்குள்ளே இந்த ஜோடத்துக்குள்ளே எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரோம். ஏன்னா ஜோடத்துக்குள்ளே சொல்லணும்னா தெளிவான விளக்கங்களோடு நம்ம சொல்கிறத விட ஒரு சின்ன சின்ன கதை வடிவத்தில் கொண்டு போனோம்னா நல்லா இருக்குங்கிற ஒரு பயணம்தான். ஏகலைவன் அப்படிங்கிற ஒருத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாட்டு மன்னனுக்கு தான் பிறந்தார் குழந்தையாக பிறக்கும்போது. அது குழந்தையாக பிறக்கும்போது அபசகுணங்கள் நிறையா தோன்றுச்சு. அபசகுணங்கள் நிறையா தோன்றதுனால என்ன செஞ்சாங்க, இந்த குழந்தைய கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. மதுரை வீரம் படத்தில் பார்த்தா கூட சொல்லியும் அவர் குழந்தை வந்தோடனே காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்களே, அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, வேடுவர் தலைவன் இருக்க இடத்துல பார்த்து இந்த குழந்தைய கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. காட்டில் வச்சோன்னா வச்சுட்டு வந்துட்டாங்க. அவர் செஞ்சார், நமக்கு தான் குழந்தை அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வளர்த்தார். அன்றையிலிருந்து ஏகலைவன் வேடுவர் குலத்தில் தோன்றியதாகவே அறிவிக்கப்பட்டு அந்த வேடு குலத்துக்கு வந்தார். இது ஒரு கதையின் சாரம்சம். அவன் நாளாக அந்த வில்வித்தையை கற்றுக்கொண்டு வில்வித்தின் ஒரு பாரம்பரியத்தை கற்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த காலத்தில் தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலில் தான் அவங்களுடைய குழந்தைகளானவங்களோ இல்லை புத்திரங்களோ யாரோ ஒருத்தர் கற்றுக்கிட்டே வருவாங்க. அந்த தொழிலோட தாற்பயம் அப்படி. இப்போ நம்ம யாரோ இஷ்டப்பட்ட தொழிலை கற்றுக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டமாக முதல்ல துரோணாச்சியர்கிட்ட வருவோம். துரோணாச்சியர் எல்லாருக்குமே வித்தையில் கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருந்தவர். அவர் என்ன நினச்சார், வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. குருகுலத்தில் தன்னுடைய நண்பன்கிட்டே நல்லா எல்லா வித்தையும் இணையாக கற்றுக்கிட்டாரு. ஒரு காலத்தில் தன்னுடைய நண்பனுக்கு நல்லபடியாக வித்தையில் கற்றுக் கொடுத்து உதவினார். சரி, அந்த உதவுற காலத்தில் அப்போது துரோணாச்சாரியாருக்கு தன்னுடைய நண்பன் பிடிச்சி போச்சு. அப்போ நண்பன் சொல்கிறாரு, நண்பா துரோணரே, நான் ஒரு காலத்தில் நான் இந்த நாட்டுக்கு நான் மன்னன் ஆனோம்னா நீ என்னுடைய உதவி கேட்டு வரும்பொழுது உனக்கு என்னுடைய சாம்ராஜ்யத்தில் பாதி தருவேன், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு அம்சத்தை தருவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அந்த துரோணாச்சியருக்கு அன்னையிலேருந்து ஊர் போயிடுறாரு. துரோணாச்சியர் கொஞ்சம் காலகட்டத்தில் குழந்தைகளை குடும்பம் குட்டினான்னு குழந்தைகள்லாம் பிறந்துச்சு. அப்போ துரோணாச்சியருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பாருங்கள், அது பிறந்தோடனே அவசகுணமாக தான் பிறக்குது. கத்துற சவுண்டில் வெளியே ஒரு அவசகுணமான சவுண்டுகள் கிடச்சிருக்குது. அப்போது அந்த குழந்தை பிறந்த உடனே நல்லா கேட்டுக்கோங்க, அந்த குழந்தை பிறந்தோடனே அவசகுணத்தை பார்த்தா அந்த குழந்தை வாயை தந்துச்சுன்னா அழுகை நிப்பாட்டவே மாட்டேங்க, தாய்ப்பால் கேட்டே அழுகு. அப்போ அவன் மனைவி சொல்கிறா, இந்த பாருங்கண்ணா பிள்ளையாண்டா குழந்தை அழுதுண்டே இருக்கு இல்லையோ, அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஜம்முன்னு இருக்கலே, அதை பசிமத்திற்கு ஏதாவது ஒரு ஜீவகாரணி பார்க்கக்கூடாதா, ஏதாவது ஒன்று பார்க்கப்படாதா அப்படின்னு கேட்டோன்னே, இருமா என்னுடைய நண்பன்
எனக்கு பாதி சாம்ராஜ்யம் தரேன்னு சொன்னான். எனக்கு வேண்டாம், ஏதோ ஒரு பசுமாடையாக கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுமாடை கேட்க போகிறார். அப்போது நண்பனை தேடி நேராக போகிறார். அங்கே போனோடனே நண்பனை சந்திக்கிறாரு. அவன் நண்பன் யாரோ எவரோ தெரியாமல் இருக்காப்ப. எப்பயுமே ஒருத்தருக்கு பதவி வர்ற வரைக்கும் தான் ஒருத்தருடைய ஆசைகள் எல்லாமே இருக்கும். நான் அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன்னு வாக்குறுதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பதவியில் வந்த உடனே பதவி மோகத்தில் வந்து சில பேர் சில இதை மறந்துடுவாங்க. அதில் இவரும் ஒருத்தர். அப்போ நண்பனே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வாப்பா என்ன வேணும் எது வேணும்னு கேட்காம வந்த நோக்கத்தை சீக்கிரத்தை சொல்லிட்டு போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னோன்னா துரோணாச்சாரியருக்கு கொஞ்சம் மனசில் சங்கடம். சரி அந்த விஷயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்குறாரு. இல்லை என்னுடைய மகன் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவனுக்கு ஒரு இதுக்கு வந்திருக்கேன், உன்னை நண்பனாக பார்த்துட்டு கேட்டு போடலான்னு வந்திருக்கேன். அப்போ அந்த காலத்துலலாம் பிராமின் வந்து எல்லாருமே யாசம் கேட்டி தான் வாழ்க்கையை ஓட்டுவாங்க. அவங்க தனிப்பட்ட முறை எந்த இதுவுமே கேட்க மாட்டாங்க. எங்கேயும் போனான்னா தாயே பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்லுவாங்க, தாயி பவதி பிச்சாந்தேதின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மக்கள் கொடுக்குறத வச்சு தான் வாங்கி அந்த ஜீவனம் பண்ணுவாங்க. அதனால் கேட்குற குணம் உள்ள இதனால போய் கேட்குறாரு. எப்பா நான் உன் நாடு தேடி வந்திருக்கேன், உன்னைய பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கு நீ வேறு எதுவும் எனக்கு தர வேண்டாம், என் பையனுக்கு வந்து ஒரு பசுமாடு ஒரு கொடுத்தேன்னா அந்த பால் கறந்து நான் கொடுத்துட்டு என் குழந்தைக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நாங்கள் ஏதோ வச்சுக்கிடுவோம். அப்போல்லாம் அந்தனர் வந்து பசுமாடை தான் கேட்பாங்க. ஏன்னா பசுவோட ஜீவத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை வச்சு அந்த கோபூஜை பண்ணலாம், அதை வச்சுட்டு இந்த பசுமாடு கொடுக்கக்கூடிய அனைத்து ஜீவனை வச்சு இறைவனுக்கு படைக்கலாம். இந்த தாத்பரியத்தில் அவங்க கேட்பாங்க. எருமாடெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அதோடைய பசு வந்துச்சுன்னா 4ஆம் இடத்து பாவக தோஷம் விளையிடும். என்றைக்கும் பாருங்கள் வறுமை பட்னி இந்த மாதிரி கஞ்சி ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தீராத பிணி தீராத நோய் இல்லை, அந்த வீட்டில் எந்த ஒரு சுவிட்சம் இல்லை அப்படின்னா பசுங்கன்று உள்ள ஒரு மாடை கொண்டு வந்து வீட்டில் கட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த 4ஆம் இடத்து தோஷம் விளையிடும். அந்த கணக்கு பண்ணி சரி நமக்கு இனிமேலாவது போகட்டும்னு சொல்லி கேட்டிருக்கேன்ப்பா, பசு மருந்தா கொடு அப்படின்னு கேட்குறாப்புல. பசுமாடை கேட்ட உடனே அப்பா அவருக்கு பசுமாடை கேட்டோடனே, எப்பா நீ அரசனாக இருக்கிற, நீ கேட்டு பெற வந்திருக்கிற, நீ யாராக இருந்தாலும் சரி, இப்போ எனக்கு நண்பங்கிறது நீ ஞாபகத்துக்கு வரல, ஏதோ அந்த பள்ளி பருவத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ வந்து நீ கேட்க வந்திருக்கப்பா, என்னால் இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், தயவுசெய்து நீ மறந்துடு, நாங்கள் நீ நண்பனாக நீ பார்க்க வந்திருக்க, ஏதோ வந்த இடத்துல உனக்கு என்ன ஒன்றுமே கேள்வி நான் தரேன், ஆனால் இப்போதைக்கு அது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அவரை வேதனைப்படுத்தி அனுப்புகிறான். இதை ஷார்ட்டாக சொல்கிறேன், கதைனா நிறையா இல்லையா. அப்போது அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அவங்க அப்போ தான் கோபம் வருது. நண்பனே, நான் கேட்டு பெறுவது என்னுடைய குலத்தொழில், கேட்க வைப்பது நீ, ஆனால் கேட்ட பின்பும் தராமல் இருந்தால் நீ அரசனாக இருக்க தகுதியற்றவன். ஒரு சத்திரியனானவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வரும்பொழுது அந்த யாசகத்தை கேட்க இருந்தால் இருக்குதோ இல்லையோ இருப்பதை தருவதும் கேட்பதற்கு முன் கொடுப்பதும் தான் அரச தர்மம், இது சத்திரிய தர்மம், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அந்தனரே, அதிக ஓசை எழுப்பக்கூடிய சக்தி உங்கள் வேத மந்திரத்திற்கு மட்டுமே உள்ளது, இந்த அரண்மனையில் உங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஓசை எழுப்பி என்னை அரட்டுவதும் சிம்ம குரலில் நீ மிரட்டுவதும் உமக்கு அழகென்று யாரிடம் கேட்கிறீர்? கேட்டு பெறுவதற்கு உமக்கு உன்ன தகுதி இருக்கிறது. அரசனை பார்க்கும்போது உங்களை தலையானது குனிந்து நின்று கேட்க வேண்டும். எங்கே எதிர்த்து நிமிர்ந்து நின்று கேட்பது அழகா? நீர் கத்திக்கிட்ட வித்தை சரிதானோ அப்படின்னு சொல்றாங்க. எப்பா, நான் உன்னை எதிர்க்க உன்னை நேரே பார்த்து கேட்பதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, ஏன்னா என் நண்பன், அந்த அடிப்பில் கேட்டேன். இப்பொழுது நான் அடிமையாகத்தான் கேட்க வேண்டுமா? அந்த அடிமையாக கேட்டு உன்னிடம் நான் பெற வேண்டிய தகுதி எனக்கு இல்லை. எப்பயுமே அரசனை பார்த்து பேசுவாங்க, நேராக கண் கொண்டு நேரக்காக பேசக்கூடாது. தலையை வணங்கி சிரத்தை வயிற்றுக்கு மேலே தான் வச்சு வயிற்றுக்கு மேலே தான் வைக்கணும். என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரத்துக்கு வயிற்று நெஞ்சு மேலேயோ வயிற்று மேலேயோ இல்லை கூணோ அடிமையாக ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அடிமை சாசனமாக முட்டி போட்டு தான் கேட்கணும். அரசருக்கு முன்னாடி முழு உடைகள் படக்கூடாது, முட்டிக்கு உள்ள உடைகளை தான் அணிவிச்சிருக்கணும், அந்த காலத்து மரபு. நீர் அந்தனராக இருந்து வந்ததுனால் உமக்கு நான் சரிகின்றேன், ஆனால் என் எதிரே நின்று கேள்வி கேட்டனால் தரமாட்டேன், உன்னால் என்ன முடியுமோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ தான் அவர் கோவம் வருது. யாருக்கு? துரோணருக்கு. சரி, நீ சத்திரியன், சத்திரிய குலத்தில் தோன்றிய ஒரு மாணவனை நானே தயார் செய்து உன்னை இந்த வீதியில் அழைத்து வந்து தேரிலே உன் பின்புறமாக கயிறை கட்டிக்கொண்டு இழுத்து வர செஞ்சு என்னால் உன்னை சரிபங்கமாக அவமானப்படுத்த முடியும். இருப்பினும் என்னிடம் சபதம் செய்த காரணத்தினால் உன்னை இந்த வீதியில் மக்கள் எப்படி அரசன் என்று சொன்னார்களோ அவர் முன்னாலே உன்னை தூற்றும்படி, போற்றிய மக்களுக்கு முன்னாடி உன்னை தூற்றும்படி நான் செய்கிறேன் பார் அப்படின்னு சபதம் கொண்டு வர்றார். சபதம் போட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு. மனைவியானவர் எதுக்கு நிற்கிறா? ஏன்னா போனேல எதுவும் கொடுத்தாரோ இன்னும் இல்லையா தெரியும்ண்ணா, நீர் சும்மா வச்சுருக்க மாட்டேன், வாயிங்க யோசிச்சு சும்மா இருப்பேரோ. போனோடனே என் தாட் போட்டு வச்சிருப்பேன், அது கொடுத்து பாரு அண்ணன்
கேட்குறதுல ஒரு பவ்யம் வேண்டாமா? என்னடி கேட்குறதுல பவ்யம்? நான் வித்தகத்தை ஆசிரியன், என்னுடைய சகமானவன், நண்பன் அடிப்படையில் கேட்டேன், தரவில்லை. ஏன்னா ஒரு பிரச்சனையாக போய் கேட்கலாமும் இல்லையா? அதை விட்டு போட்டு நீர் போய் கேட்டேன்னா தப்பு இல்லையா? எந்த நேரத்தில் எதை கேட்குறது? ஒரு அரியசனத்தில் அரசன் இருக்கும்போது நண்பன் என்று பாராட்டலாமா? அவர் என்ன ஏகலைவனா? நம்ம அவருக்கு தரக்கூடிய அளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஏகபோகமாக நீங்கள் கேட்குறீங்களே, தவறு இல்லையா? ஏகம்னா 1-11 சொல்லுவாங்க. நீங்கள் 10-11 நின்று போய் கேட்டிருந்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். எடுத்தோன்னே முதல்ல போய் கேட்டோன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க? அரசன் கோபத்தில் இருக்கும்போது யாசகம் பெறுவது தவறு. ஒரு ஆள்கிட்ட வீட்டில் போய் பிச்சை வைக்கிறீங்க, இல்லை ஒரு ஆள்கிட்ட போய் உதவி வைக்கிறீங்க, அவர் கோபத்தோட அடிப்படையில் இருக்கும்போது நீங்கள் கேட்டீங்கன்னால் அந்த கேட்கக்கூடிய பாவகம் அடிபட்டு போயிடும். தனம் வாக்குன்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்தில் கேட்கக்கூடிய உரிமை இருக்குது, அதில் கேட்கக்கூடிய பாவம் இருக்குது. வாக்கு தவறிடுச்சுன்னா தனம் தவறிடும், தனம் தவறிடுச்சுன்னா குடும்ப வாழ்க்கையே தவறிடும். நல்லா கேட்டுக்கோங்க. 2ஆம் பாவகத்தில் வாக்குஸ்தானம், அதில் தான் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறோம், தெய்வத்தை சங்கல்பத்தை கொண்டு வரோம். ஒன்று வேண்டாம், ஒரு தெருவுக்குள்ள அட்ரஸை கொண்டு போகிறீங்க, இந்த அட்ரஸ் காமிச்சிட்டு ஐயா அந்த அட்ரஸ்க்கு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்லிவார். அவனை கூப்பிட்டு வயசை சின்னவனே, ஏய் தம்பிங்க வாடா, இந்த அட்ரஸ் எங்கடா இருக்குல்ல அப்படி கேட்டால் சொல்லுவானா? அந்த பாவம் அந்த அண்ணன் அப்போ கேட்குறாங்க. மனைவி சொல்கிறா, நீ கேட்கக்கூடிய முறை சரியில்லை, போய் சரியான முறையில் கேட்டிருந்தேன்னா கொடுத்துப்பா இல்லையா அப்படின்னு கோவம் வந்துடுது. துரோணாச்சியார் சொல்கிறாரு, கற்றுக்கிட்ட குருநாதருக்கு எந்த இலக்கண அடிப்படையும் தேவையில்லை. சரி, நண்பனாக என்று கேட்டேன், அதற்கும் எந்த அடிப்படையாக இல்லை. கேட்கும் முறை எதுவாக இருந்தாலும் பச்சிலம் குழந்தைக்கு பசி என்று கேட்கக்கூடிய குழந்தைக்கு கேட்கறது என்ன தவறி இருக்குது? அதைத்தானே நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். மனைவியானவள், நீர் கேட்டதும் சரியில்லை, உள்ள அழுகுது, எப்போ பார்த்தாலும் இருக்குது, நேற்று நீர் வரலை. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், அங்கங்கே மழை பெய்யும், தானியங்கள் சிதறி கிடக்குன்னா ஒரு இடத்துல போய் கூடும், அந்த தண்ணி ஓடுது நீரில் போய் தானியங்கள்லாம் ஒரு இடத்துல பிளாக் ஆகி நிற்கும். அதை அரிச்சு கொண்டு வந்து அலசி பிறக்கி எடுத்து தானியங்கள் கொண்டு வந்து அந்த உமியெல்லாம் பிறக்கி எடுத்துட்டு பானையில் வேக வச்சா, அந்த பானையில் வேக வச்சுன்னா சோறு வந்திருக்குது, அதை எடுத்து பிள்ளைக்கு ஊட்டியிருக்கிறா. பாருங்க, அப்போ உள்ள பிராமணன் வந்து யார் கொடுத்தா தான் வாங்கி சமைப்பாங்க, வேறு யார் தேடியோ விற்கக்கூடிய, ஏன்னா அந்தளவுக்கு பொண்ணு பொருள் கிடையாது. அந்த மாதிரி எடுத்து அந்த தானியங்கள்லாம் பிறக்கி அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு பிச்சை எடுத்து, அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ மழை வந்துச்சு, மழை வந்துச்சுன்னா ரோட்லாம் தண்ணியாகி பிளாக்கணுன்னா குப்பை குளமாக நிற்கும் இல்லையா, அதுக்கு தானியங்கள் இருக்கிற இடத்துல போய் மழை வஞ்சி வெளியே வரும்போது தானியத்தை அரைச்சி பிறக்கி கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டு அந்த தானியத்தை அப்போ எடுத்து வந்து பிள்ளையை கொடுத்து பசி அமைத்திருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா பிள்ளையை நான் எப்படி பசி அமைத்துறதுன்னு சொல்லி கேட்டிருக்கா. அப்புறம் தான் சொல்கிறாரு, ஏம்மா நான் கேட்ட விதத்தில் அவன் எனக்கு தரல, ஆனால் எதையுமே கொடுக்காதவன்ட்ட நான் என்னம்மா கேட்க அப்படின்னு கேட்குறாரு. சரி, இந்த அடிப்படையில் இப்போ ஏகலைவன்ட்ட நெருங்கி போவோம். அப்போ ஏகனுடைய தகப்பனார் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மகனுக்கு ஒரு இது வரைக்கும் பையன் அழகாக இருக்கான், பார்த்தோன்னே முடியும் அழகும் அப்படி ஒரு பார்க்குறதுக்கு புள்ள ஜீவாத்மாவாக இருக்குது, இந்த குழந்தைய நம்ம போய் நம்ம தொழிலையே கொண்டு போகக்கூடாது, இவன் ஒரு மேன்மையான படிப்புக்கு கல்வி கொண்டு போய் விடுவான் அப்படின்னு கல்விக்காகத்தான் கொண்டு போய் அவர் துரோணாச்சியத்தை விட போகிறார். அப்போ துரோணாச்சியர் சொல்கிறாரு, நான் சபதம் பூண்டவன், ஏற்கனவே அவர் சபதம் போட்டுக்காரு, சத்திரிய குலத்தில் தோன்றவனுக்கு தான் நான் வித்தியை கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு அரசரோட கஸ்டடியில், அரசரோட பார்வையில் நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன், தனிப்பட்ட ஆசிரியராக குருகுலம் வச்சு நான் நடத்தலை. குருகுலம் தனியாக வச்சு நடத்திருந்தா உன்னுடைய பையனை என் மாணவனாக ஏற்று நான் உனக்கு செஞ்சுருப்பேன். ஆனால் நான் இவர்களுக்கு மாணவனாக அரச குலத்தில் உள்ள சத்திரிய குலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே மாணவனாக இருந்து இந்த பருவத்தை நான் சொல்லிக் கொடுக்கும்போது உன் பையனுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. அப்படி தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா நாளைக்கு ஊரில் உள்ளவங்க அத்தனை வந்து தனியாக பிறப்பிட்டு வந்துடுவாங்க. அரசர் குழந்தைகளுக்கு முன்னுரிமை எடுக்கணும். என்னுடைய கலை வந்து நான் அரசர்களுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துட்டேன், பிரத்தியார் கொடுக்குற மாதிரி இல்லை, இருந்தாலும் இப்போதைக்கு நீ கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே வெளியே போயிடுறான். அந்த பையன் சின்ன குழந்தை இல்லையா, அவர் முகத்தையே பார்க்குறான், முகத்தை பார்த்தோன்னா அவனுக்கு மைண்டில் ஒன்று படுது, முகத்தையும் உருவத்தையும் பார்க்குறான், மைண்டில் ஏற்றிக்கிறான். ஏற்றிட்டு போனால் அப்பா வாங்க, அவர் கோபத்தில் போகிறார், போட்டும்பா வாங்க போனோன்னு அவரை திருவடி போனோன்னே திருவடி மண் எடுக்கிறான். ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கோங்க, நம்ம பாதம் நடந்து போகும்போது யாராவது மண்ணை எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த மண்ணை எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டாங்க, உள்ளங்கையில் ஹஸ்தம்னு சொல்லுவாங்க, இந்த உள்ளங்கையில் உங்கள் பிடிமண்ணை எடுத்து உள்ளே வச்சுட்டாங்கன்னா ஆக்டிவிட்டான அந்த கட்டவரில் இருக்குது பார்த்துருக்கீங்களா, இது வந்து சுக்கரபாவத்திலேருந்து மேலே ட்ராவல் ஆகும். சுக்கரமண்டம் சொல்கிறோம் இல்லையா, இது மேலே இருந்து போகும். மந்திர உச்சாரணத்தை பெறக்கூடிய சக்தி இந்த இதுக்கு உண்டு. மண்ணை எடுத்து வச்சுட்டு ஒரு பிடி மண்ணை இப்படி தான் எடுக்க முடியும், பிடிமண்ணை இப்படி எடுக்க முடியாது. கோயிலில் போய் நீங்கள் ஒரு பிடிமண் எடுத்து ஏன் சாமி கும்பிட்றோம், பிடிமண் எடுத்து சாமி கும்பிட்டோன்னா அந்த சக்தி பிள்ளை இங்கே உள்ள சர்வாங்கமாக உள்ள அடங்கிடும். அதுதான் கோயிலில் பிடிமண் எடுத்துகிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிமண் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் இப்படி கொண்டு வருவாங்க இல்லையா, எப்படி கொண்டாலும் உள்ளங்கையில் அடக்கக்கூட மண் என்ன இருக்கோ அந்த சக்தி பாவங்கள் எல்லாமே இந்த 5 பாவத்தோட மந்திரங்கள்லாம் உள்ளே ஏறிடும். பிள்ளையார் எடுத்துக்கோங்களேன்,
களிமண்ணில் பிள்ளையார் எடுத்துகிட்டு ஒரு மண்ணை எடுத்து இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த பிடிச்சி வைக்கிற பிள்ளையாருக்கு அதிக சக்தி உண்டு. அது மாட்டுச்சனமாக இருந்தாலும் சரி பிடிச்சி வச்சு இப்படி வச்சிட்டிங்கன்னா வந்துடும். ஏன் அதை பிடிக்கொண்டோம்னா 5 விரலில் மடக்கக்கூடியது வந்து பிள்ளையாரோட உருவம் வந்து சிவலிங்க வடிவத்தில் இருக்கும். எப்படி பிள்ளையார் எடுத்தாலும் வேணால் ஊச்சி வடிவமாக இருக்கும், ஆனால் லிங்க வடி மாதிரியே இருக்கும். அப்போது இந்த மந்திர பாவகம் உள்ளே சரண்டர் ஆயிரும். அப்போ பிடிமண் அந்த பையன் அனுப்பிச்சினா குருப்போட பாதத்தில் உள்ள மண்ணை எடுக்கிறான். மண்ணை எடுத்தோன்னா உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். உள்ளங்கையில் மூடவே இல்லை. ஒரு மண்ணை எடுத்து உள்ளங்கையில் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷம் வச்சுருந்தால் அந்த எதிராளியோ நல்லவனோ கெட்டவனையோ அவனுடைய சக்தியில் காவாசி இந்த மண்ணுக்குள்ளே ட்ராவல் ஆகிடும். அதான் மண்ணு தத்துவத்துக்கு ஒரு அதிகமான ஒரு பவர் உண்டு. மண்ணு தத்துவத்துக்கு ஒரு அதிகமான பவர் உண்டு. அந்த ட்ராவல் ஆகிடும். இந்த 5 கையில் எத்தனை பாவங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு விரலை சொல்லுவோம். புதனா சொல்லிக்கிடுவோம், இதை செவ்வாயும் சொல்லுவோம், சூரியனும் கூட சொல்லுவோம். அந்த விரலை இதை சனீஸ்வரன் விரலாவும் சொல்லுவோம், கர்மாக்காரன் சொல்லிவிடுவோம். இது ஆள்கட்டி வரல நம்ம சொல்லுவோம். இந்த ஆள்கட்டி வரல நம்ம என்ன சொல்லுவோம், குருவோட வரலாம் சொல்லுவோம். இல்லை சார். அப்போ இந்த பாவத்தின்னு சொல்லுவோம். சுக்கிரமேலேருந்து ட்ராவல் ஆனால் சுக்கிரனுக்கு உண்டான இணையாக சொல்லுவோம் இந்த பாவகம். அப்போ அந்த மந்திரத்தை எடுத்து அந்த மந்திர பிரயோகம் சொல்கிறான். குருவே துணை குருவே துணை சொன்னேன். அவருடைய பாவங்கள் எல்லாம் அந்த மண்ணுக்குள்ளே ட்ராவல் ஆகிடுது. அப்போ மண்ணை கொண்டு போய் நீ மிக்ஸ் பண்ணுறான். குருவே துணை குருவேன்னு சொல்லிட்டு நெத்தி பொட்டில் ஏற்றுறான் மந்திரத்தை. உள்ளங்கையில் இருக்க மண்ணை வச்சுட்டு ஒரு இடத்துல ஓரம் வைக்கிறான். தண்ணியை விடுறான். ஜலப்பிரபாகம். ஜலப்பிரபாகம் உள்ளங்கையில் விடக்கூடிய தீர்த்தத்துக்கு அதிக சக்தி உண்டு. இந்த கையில் நீங்கள் தீர்த்தத்தை ஊற்றிட்டு யாருக்காவது மனசில் ஒரு 5 தடவை என்ன மந்திரமோ என்ன சாமி மந்திரத்தை சொல்லிட்டு நினச்சிட்டு தண்ணி எடுத்து தெளிச்சிட்டேன்னா அவன் அந்த இடத்துல சாபத்தை வாங்கக்கூடிய சக்தி வந்துடுது. அதே சமயத்தில் பில்லி சூனியம் பேய் ஏவல் இருக்கு இல்லையா, அதில் அவங்களுக்கு திடுக்கு தண்ணி தொளிப்பாங்க. உள்ளங்கையில் தண்ணி எடுத்துகிட்டு ஓங்கி சப்புன்னு அடிச்சுன்னா அந்த பயம் விளைகிறோம். இந்த கையில் வரக்கூடிய தீர்த்தம் ஹஸ்த தீர்த்தம் சொல்லுவோம். ஹஸ்தம்னா கை. உள்ளங்கையில் விழக்கூடிய தீர்த்தம் சந்திரனுடைய பாவகமாக நீராக இருந்தாலும் சுக்கிரனுடைய பாவகம் டச் ஆகும்போது மந்திர நீராக மாறிவிடும். சந்திரனுடைய நீர் வந்து சாதாரண நீர், சுக்கிரனுடைய பாவகம் படும்பொழுது மந்திர நீராக மாறிவிடும். சந்திரனுடைய பாவகம் நீராக இருந்தாலும் சுக்கிரனுடைய பாவகம் படும்போது மந்திரம் உச்சாடனம், அதாவது ஒரு உயிரை எழுப்பி விடக்கூடிய சக்தி சுக்கிராச்சாரியருக்கு உண்டு. நீங்கள் கதையில் படிச்சுருப்பீங்க. இறந்தவங்களை எழுப்பக்கூடிய சக்தி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அந்த பையன் அந்த மண்ணை எடுத்து உயிர் கொடுக்குறான். இந்த கையிலேருந்து உருவான அந்த அந்த அபயங்கள் அந்த உடல்வாகு எல்லாமே அவரை போலேயே வருது. தேனோ அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த மண்ணை உள்ளங்கை எப்பயுமே உள்ளங்கையிலேருந்து ஒரு பாவகமாக அப்படி செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம சுக்குமத்தில் போனால் ஒரு குழந்தைய நீங்கள் கட்டி பிடிக்கிறீங்க. 2 கையை சேர்த்து கட்டி பிடிக்கும்போது இந்த விரலை சேரும்போது குழந்தைய தூக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாவகத்துக்கு உண்டான என்னென்ன இருக்கோ அத்தனை அன்பை தந்துடும். அந்த குழந்தை உங்களுக்கு சாத்வீகமாக நடக்கிற அளவுக்கு குழந்தையோட வடிவம் குறிடும். அதை லவ்வர் பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி, மனைவியாக பார்த்து சேர்த்தோம்னா ஒரு மாதிரி, இப்படி ஒரு பாவங்களை சேர்த்து விட்டுரும். இந்த 2 கை சேரும்போது இந்த உள்ளங்கையும் நல்லா கெட்டுக்கும். அதனால அந்த கெட்டவர்களோட மகிமையை ஏன் கேட்டார்னு சொல்ல வர்றதுக்கு முன்கூட்டி உள்ள கதைகள் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த கெட்டவர்கள் பாவத்தில் சுக்கிரோட பாவகம் வந்து தாம்பத்தியத்தை தரும். சரி, இதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் வருவோம், விஷயங்களுக்குள்ளே வந்துடும். அப்போது அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்தோன்னா சிலை வடிவத்தில் கொண்டு வரார். சிலை வடிவம் வர 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 அழகு கூடுது. அழகு கூடனே ஒரு பூ எடுத்து தலையை வைக்கான், அதுக்கு மேலே அழகு கூடுது. பக்கத்தில் வச்சு பார்த்தா எதை செஞ்சு பார்த்தா அழகு கூடலை. துரோணாச்சாரியர் பக்கத்தில் ஒரு சின்ன கம்பெடுத்து வில்லு மாதிரி செஞ்சு வச்சான். அந்த சிலை சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் பார்வைக்கு சிலை சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓஹோ, வில் வடிவம் தரித்த உடனே இந்த சிலை சிரிக்கும் வடிவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லு அவனுடைய அம்பு வில்லு எல்லாமே என்ன செஞ்சான், அவனோட ஆயுதம் தானே வில்லு தானே, கால் பாதத்தில் வைப்பான். கால் பாதத்தில் வச்சுட்டு அம்பு எடுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போவான். சின்னதாக அம்பு விடுவான். நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு சுவையான ஒரு பகுதிக்குள்ளே வருவேன். அப்புறம் தான் கதைக்குள்ளே ட்ராவல் ஆக முடியும். அந்த வில்லு பாவத்தில் நுனி ஏற்றணும். கால் கட்ட வரலை நல்லா கட்டுக்குங்க. கால் கட்ட வரலை இந்த வில் நுனிக்கம்பில் அழுத்தி இந்த கை கட்ட வரலை கொண்டு மேலே தொட வேண்டும். வேறு எந்த விரல் பாவத்தை தொட்டாலும் அந்த வில்லுக்குண்டான நான் வளையாது. நான்னா கயிறு சரடு, அதாவது தூக்கி மேலே மாட்டும்போது அந்த நான் கயிறில் 7 சடு 9 சடு 11 சடுன்னு வச்சுட்டு இருப்பான். அதை பிரிமான மேலே ஏற்றி வைக்கும்போது இந்த கட்ட விரல் பாவகம் அந்த வில்லுடைய அம்புகளை நானை வளைத்து கெட்ட வேண்டும். கால் கட்ட விரல் அங்கே மிதிக்க வேண்டும். பார்த்துக்கோங்க, நீங்கள் அது நெசம பையன் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போது அந்த கட்ட விரலுக்கு கட்ட விரல் இணையாகும் போது அந்த பாவக மந்திரம் இங்கேருந்து ஏறும். நல்லா கட்டுங்க. கட்ட விரல் அந்த காலத்தில் தவம் இருப்பாங்க. கட்ட விரல் மேலே நின்றுக்கிட்டு தவம் பண்ணும்போது இந்த கட்ட விரல் எப்படியோ இந்த கட்டோட பாவம்ல உச்சந்தலை பிடிக்கும். அப்போது இந்த கட்ட விரலை எடுத்து அந்த வில் நானை எடுத்து வச்ச உடனே ஒரு சக்தி கிடைக்கிறத உணர்றான். ஒரு ஆஹா, அந்த கட்ட விரலுக்கு இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு உணரும்போது எல்லா பாவத்தையும் கற்றுட்டு வரும்போது முத கண்ணை மூடி குரல்களை ஒளி எழுப்பும் குரல்களை கேட்குறான் செவிகளில். பறவையோட சத்தம் எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பறவை சத்தம் கேட்கு. காக்கா கத்துதுன்னா காக்காவோட கத்தக்கூடிய திசை கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் தான் அதிகமாக கத்தும். இறை இருந்தால் மட்டும்தான் மேற்கு பக்கம் கத்தும்.
ஒவ்வொரு கிழமையிலும் அமாவாசைக்கெல்லாம் காக்கா கத்து பாருங்க, 4 திசையிலும் டிராவல் ஆகி கத்தும். மற்ற நாளில் பாருங்க, சூரிய உதயம் 6 to 7க்குள்ள சூரியனை பார்த்து கத்தும். எல்லா ஜீவராசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு வேணால் குரல் அங்கங்கே எழுப்புறதுக்குன்னா திசை மாற்றி சொல்லலாம். ஆனால் அது குரல் போய் கிழக்கு நோக்கி போகிற மாதிரியே பண்ணுவாங்க. மாலை நேரத்தில் கூறக்கூடிய பறவைகளோட ஒலிகள் எல்லாம் மேற்கு நோக்கி தன்னுடைய கூட்டுக்குள்ளே அடைய வரணுங்கிறக்காக அது எங்கே இருக்குதோ அதை நோக்கி பார்க்க வரும். கிழக்கு நோக்கி இறட போனால் மேற்கு நோக்கி சரணாகதியாக வரும். அதுக்கு தக்க வடக்க போனாலும் அந்த குரலோட ஒலிகளை வச்சு அவன் பார்த்துட்டான். காலையில் இந்த பச்சி பஞ்சபட்சி சாஸ்திரம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த பச்சி கத்துச்சுன்னா இத்தனை மணிக்கு இந்த ஒலி எந்த திசையிலேருந்து வரும் காலை கேட்டுக்கிட்டே இருந்தான், ஐக்கியமாக்கிட்டான். அப்போ அம்பெடுத்து இப்படி தான் பார்க்குறான், நேரம் பார்க்கல. ஒலி வரும் திசை, ஒலி எத்தனை செகண்டுக்குள்ளே வருது, எத்தனை நொடிக்குள்ள அந்த ஒலி வந்துடுது. அப்போ வில்ல மாட்டும் பொழுது மந்திரத்தை அந்த கட்டவரில் ஏற்றுறான், நெத்தியில் வைக்கிறான். நெத்தியில் வச்சுன்னா அந்த அம்பெடுத்து இப்படி வைக்க கரெக்டாக வைக்கிறான். இன்றைக்குமே குருநாதத்தை ஒருத்தர் வித்த கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த இதை நெத்தி பொட்டெல்லாம் வைப்பாங்க. அந்த பானங்கள் ஆயுதங்களை வச்சோன்னு நெத்தி பொட்டில் வச்சோன்னா அந்த கட்டவில் எடுத்து அந்த குரல் ஒலி எழுப்பக்கூடிய பறவைகளின் ஒலியோட ஓசையில் கேட்குறான். 1, 2, 3, 4, 5 சவுண்டா, 6 சவுண்டா, 7 சவுண்டா கேட்குறான். அந்த ஒலி ஆரம்பிக்கும் போது எவ்வளோ வேகத்தில் வருது, அந்த குரலோட ஒலி குறையும் போது எவ்வளோ வேகத்தில் குறையுது பார்த்துட்டா எடுத்து வில்ல மாட்டுறான். வில்ல மாட்டி அடிக்கிறான். கரெக்டாக அந்த அம்போட ஓசைக்கு கணக்கு பண்ணி இந்த அம்பு இத்தனை பாவகத்தில் போய் சேரும். அடித்தான், அந்த பறவை அவுட்டு. ஆக ஒலிகளை முதல்ல கற்றுக்கிட்டான். பறவை எந்த திசையில் வருதோ அதுக்கப்புறம் மான் ஓடும் சுவடுகள் காலடி சத்தத்தில், பெரும்பாலும் மான் மற்ற சிங்கம்லாம் காலடி சத்தத்தை அதிகமாக எழுப்பும். குதிரையெல்லாம் காலடி சத்தத்தை கேட்கும். காலடி சத்தம் ஒரு 20 ஸ்டெப்பு 30 ஸ்டெப்பு ஓடின பிறகு தான் குதிரை கணக்கும். ஏன்னா கணக்குன்னா அதோட பாவகம், அந்த ரோடு, அந்த காடு, அந்த இடம் ஆபத்தை தரக்கூடிய இடம்னா குதிரை சவுண்டு கொடுக்கும். அப்போ வந்து அப்போ வேடுவன் குளத்துலேருந்து மான் ஓடும்போது மற்ற உயிரில் ஓடும்போது கொடுக்குற சவுண்ட் வச்சு பார்த்தா, ஓ இது ஆபத்தான இடத்துல இருக்குது, இந்த ஒளி இந்த ஆபத்தான இடத்துல இருக்கும்போது அந்த மான் ரிட்டர்ன் ஆகுமே தவிர முன்னே நோக்கி போகாது. அடுத்து வில்லு எடுத்து மாட்டுறான், அம்பெடுத்து அடிக்கிறான், கரெக்டாக போய் மான் அடிச்சிருது. இப்படிமா தன்னுடைய காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசியோடைய ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கிறான். மைண்டில் ஏற்றணும்னா அவனுக்குள்ள ஒரு பாவம் வருது. எப்பயும் பார்த்துங்க, லக்கணத்தில் லக்கண பாவகம் நல்லா இருந்துச்சுன்னா அவனுடைய தலபாவகம் தன்னால் வேலை செய்யும். படுத்திருந்தாலோ வந்திருந்தாலோ நல்லா கொட்டோட தூங்கிட்டு இருப்பான். யாராவது அங்கே வராங்க தட்டி எழுந்துச்சு போய் பாப்பா. அயனசனத்தில் படுத்து நீங்க லக்கண பாவம் நல்லா இருந்துச்சுன்னா கட்டில் படுந்தா கூட வர்றது யாராக இருந்தாலும் தெரியும். கட்டில் மேலே ஏதோ கீழே ஏதாவது ஒரு சின்ன புழுவோ பூச்சியோ எறும்போ ஏதோ இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடுவான். இது ஒரு இந்த வித்தையை அவன் கற்றுக்கிட்டான். ஆக அந்த வில்லானை பூட்டும் பொழுது பறவையோட ஒலிகளையும் ஓசைகளையும் நடைகளையும் கற்றுக்கிட்டான். இப்போ நீங்கள் பூனையை பார்த்துருப்பீங்க. பூனை போகும்போது பார்த்தீங்கன்னா அது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 கால் தான் இருக்கும். ஆனால் நடந்து போகும்போது 2 கால் தடம் தான் இருக்கும். அதில் ஒரு ட்ராவல் பண்ணும்போது இந்த காலத்துக்கு அந்த காலை வைக்கும்போது அந்த முன்ன வச்ச காலுக்கு மேலே தான் இருக்குமே தவிர 4 பாதங்களை பதியாது. மற்ற மிருகத்துக்கு வேறு வேறு கொண்டா இருக்கும், 4 தடம் இருக்கும். பூனைக்கு மட்டும் 2 ஸ்டெப்பு உண்டான கால் தடம் தான் இருக்கும். 4 காலுக்கு உண்டான ஸ்டெப் இருக்காது, அது மேலே இருக்கும். அது மேலே ட்ராவல் ஆகும்போது இப்போ கற்றுக்கணும். இப்படிமா கால் தடம் கைத்தடம் விரத்தடம் இப்படி நுணுக்கமாக சேர்த்து கற்றுக்கிட்டு அங்கே போய் தன்னுடைய வித்தை அவனாக சுயமாக கற்றுக்கிட்டான். குருவே துணை, எதை செஞ்சாலும் குருவே துணை. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, குரு எதுக்கு பயன்படுறாரு? அவன் சாமியை கும்பிடல, ஏகலைவன் எந்த சாமியை கும்பிட்டாலும் சொல்லியிருக்கீங்களா? அவன் குலதெய்வத்தை கும்பிட்டோட சரி குருவே துணை ஏற்றுறான். ஏன்னா குருவே துணைன்னு சொன்னால் குருவானவர் ஒருவர் ஆய்வார். அப்போ ஒரு சிந்தனை ஒன்று போல இருக்கணும், ஒரே நினைவில் இருந்தால் அந்த நினைவானது வித்தையை கற்றுக் கொடுக்கும். பலமான வித்தையும் கொடுக்கும், பலசாலியான வித்தையும் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஜாதகம் எழுதுன்றீங்க, சாமியில் கும்பிட்டா கூட குருவேன்னு சொல்லி நீங்கள் கும்பிடும்போது என்னன்னா உங்கள் எல்லா கடவுளும் குருவுக்குள்ள ஐக்கியமாயிருவார். அந்த குரு ஒருவர் ஆயிடுவார். அந்த ஒருவர் ஆயாச்சுன்னா உங்கள் சிந்தனை ஒரு இடத்துல போய் சேர்ந்துடும். சிந்தனையானது ஒரு இடத்துல போகும்போது ஒரு குறிப்பு எடுக்கிறீங்க, பஞ்சாங்கத்தை எடுக்கிறீங்க, பார்க்குறீங்க, அது எழுதும்போது சக்கரக்கட்டத்தை போகிறீங்க, ராசி கட்டத்தை போகிறேன்னு வச்சுக்கோங்க. நவக்கிரகத்தை இடைக்கட்டம் தான் அடிக்க வச்சாருன்னு நினச்சிருக்கீங்க. இப்போ ஜோசியர் எல்லாம் சேர்ந்து கட்டத்தில் 12 கட்டத்துக்குள்ள நீங்கள் 9 கிரகத்தை நீங்கள் அடக்கிட்டீங்க. 9 இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. 9 அந்த கட்டங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் ட்ராவல் ஆகுது. அப்படிப்பட்ட சக்தி கிடைச்ச உங்களுக்கு, ஜோடராகிய உங்களுக்கு குருவாகும் பாக்கியம் கிடைக்கும் பொழுது ஐயாகலைவனுக்கு குருவாக அவர் கிடைச்சார். ஏன்னா அப்போ அவருக்கு ஜோசியம் தெரியாது இல்லையா? ஆனால் கால ஒளிகளை வைத்து அந்த நேரங்காலங்களை அனுபவிச்சான். பச்சி இத்தனை மணிக்கு ஊனா இது இந்நேரம், இது இந்த மாதிரி இருக்கும், இது படி உச்சினால் படி வீழ்ச்சினால்னு சொல்லி அவன் முத பறவைகளையும் விலங்குகளையும் கையில் ஏற்றிக்கிட்டான். இது சில கட்டத்தில் வராது, ஆழ்ந்த புராணத்தை படித்தா தெரியும். அப்போ மீன், தண்ணியில் ஓடக்கூடிய மீன் காலையில் 4 to 5:30 ஜலபாவகம் சந்திரனுடைய ஆதிக்கம் அந்த தண்ணிக்குள்ள ஒரு குளுமையான ஒரு பகுதிக்கு மீன் துள்ளி ஓடும். மதிய வெயிலில் பாருங்கள், கொஞ்சம் வெக்க உறிஞ்சுன்னா அப்படி ஜம்ப் பண்ணும். ஜம்ப் பண்ணுற டயத்தை பார்த்தோன்னா கொக்கு அங்கேருந்து ட்ராவல் ஆகும். கொக்கு வந்து மீனோட துள்ளலை வச்சு கண்டுபிடிச்சி மேலே இருக்க கண்ணை வச்சு பார்த்து வரும்.
ஆக இந்த பாவங்களில் ஒவ்வொரு அசைவுகளும் அவன் கற்றுக்கிட்டான். முதல்ல அசைவில் கற்றுக்கிட்டான், குருவேதுணை குருவேதுணை குருவேதுணைன்னு ஒவ்வொரு பாவத்தையும் கற்றுக்கிட்டான். இப்போ நீங்கள் ஜோடமாக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சோடமாக்கிறதுக்கு முன்னாடி ஜாதவர் கொடுக்குற ஸ்டெப்பை வச்சு நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். கொடுக்குற வேகம் இருக்குது, கொடுக்குற இது இருக்கு இல்லையா, அந்த பாவகம் மாதிரி அந்த இதை சொல்லும்போது உங்களுக்கு பாவம் தெரிஞ்சிடும். வலது கிட்ட கொடுத்தா என்ன பாவகம், இடையிட்ட ஜாதகத்தை கொடுத்தா என்ன பாவம், வெத்தலை வாக்கு வச்சு கொண்டு வந்து கொடுத்தா. இப்போ எல்லோரும் ஆன்லைனில் பார்க்குறீங்க, அதனால் வெத்தலை வாக்கு வச்சு கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த கொடுக்குற பாவத்தை வச்சு நீங்கள் பார்க்கும்போது அந்த பாவத்தை வச்சு நம்ம ஒரு பலன் சொல்லிடுவோம். அது மாதிரி இவன் ஒவ்வொரு அவயங்களாக கற்றுக்கிட்ட பிறகு தன்னை நோக்கி போகிறான். அடுத்த கட்ட முயற்சிக்கான வில்வித்தை பயிற்சிகளை முழுமையாக கற்றுக்கிறதுக்கு போகிறான். என்ன பார்க்குறான், மேலே எப்பயுமே வில்வித்தை கிடைக்கிறவங்க அதிகாலையில் அந்த வில்வித்தையை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. உச்சாடனம், மந்திர உபதேசம், அது பாராயணம் பார்ப்பாங்க. பறவைகள்லாம் அந்த இடத்த தாண்டி கூட விட்டு, ஏன்னா கூட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு பறவை அடிச்சாச்சுன்னா தாய் பறவைக்கு முன்னாடி ஒரு குழந்தை பறவை இறந்து போச்சு அப்படின்னா, இல்லை குழந்தை பறவைக்கு முன்னாடி தாய் பறவை வச்சுன்னா அந்த வேதனை அதிகமானது அப்படிங்கும்போது வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது தான் வேட்டையாடுவாங்க. இப்படி ஒரு பண்பாடை வளர்த்துக்கிட்டு நாளாக நாளாக மந்திரத்தை கற்றுக்கிட்டான், பெரியவனாயிட்டான். ஏகலைவன் ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரத்துக்கு உண்டான இளம்பருவத்தை தொடக்கூடிய நாயனா மதிட்டான். அவன் வரும்போது வளர்ந்துக்கிட்டான், ஒரு வித்தையில் கற்றுக்கிட்டான். ஒரு நாள் அவன் வணங்கக்கூடிய குருதெய்வத்து பக்கத்தில் சில அசிங்கங்கள்லாம் அந்த சிலை பக்கத்தில் கடந்திருக்கு, பார்த்துருக்கான். ஆனால் சிலைகளை எந்த பாதிப்பும் இல்லை. பார்த்தான், இல்லை நம்ம வணங்கக்கூடிய குருநாளுக்கு முன்னாடி யாராவது வணங்கியிருக்காங்களா, இன்னும் செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தான். பறவைகளுடைய சேட்டைகளும் மிருகங்களோட சேட்டையை பார்த்து ஒவ்வொன்றா துரத்த ஆரம்பித்தான். ஒரு காலகட்டத்தில் ஒரு மானு தன்னுடைய கண்ணுக்குட்டியை ஈனக்கூடிய பருவத்தில், கண்ணுக்குட்டியில் வேற ஒரு விலங்கு ஈனக்கூடிய பருவத்தில் நாயானது பசி எடுத்து வேட்டைக்கு போகுது. எல்லாம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பகுதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய குட்டி போடக்கூடிய பருவத்தில் அதோட பருவத்தை பார்த்து நாய் ஓடுது. அந்த ஊழக சவுண்டு கொடுத்துட்டு போகும்போது அந்த பறவையோடைய சீவராசிக்கு முன்னால் தன்னுடைய குட்டியை ஈனக்கூடிய பருவத்தில் உள்ள ஓசைகளை அவன் அந்த மந்திர அந்த ஓசைகளையும் கேட்டு காதல் வாங்கினோன்னே, ஆஹா இதை இந்த நாய் அல்லவா வேட்டையாட போகிறது, கதையில் வேறு வடிவத்தில் படிச்சிருப்போம். அப்போ நாயானது கடத்திச்சுன்னா அந்த குட்டியும் அந்த தாயும் செத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அம்பை எடுத்து நாயை அடிக்கிறான். முதல் அம்புல அந்த நாய் அதோட வேகத்தை குறைக்கல, ரெண்டாவது அம்பு வேகத்தை குறைக்கல, மூணாவது அம்பு வேகத்தை குறைய, மொத்தமாக அடிச்சா வாயை லாக் பண்ணிட்டான். என்னைக்குமே வாயை பூட்டியாச்சுன்னா நமக்கு நோய் இல்லை. ஒரு சக்கரை சுகர் வருதா, டாக்டர் சொன்ன பருவத்தை கையில் எடுத்துக்கணும், நாமளும் அட்வான்டேஜாக கையில் எடுத்துக்கணும் இல்லையா. அந்த மாதிரி வாயை கட்டியாச்சுன்னா எந்த பாவகம் நமக்கு வராது. அதனால தான் மந்திரத்தில் கோயிலில் போய் பூசாரி ஒரு துடிப்பான தெய்வத்தை கும்பிடும்போது வாய்க்கட்டை கட்டி தான் பூஜை பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா. அதில் அந்த துணியை கட்டி பண்ணிடுவாங்க. ஏன்னா வாயிலிருந்து எழக்கூடிய ஓசைகள் உமிழ்நீர் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துச்சுன்னா அது இறைவனுக்கு மேலே அபிஷேகம் ஆயிரும். ஏன்னா அவன் காலையில் 4 மணிக்கு கொண்டு வரான், 6 மணி வரைக்கும் போக முடியாது. அந்த பாவத்தை பிராமணலாம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ண போனான்னா காலைல போனவன் அவன் 11 மணிக்கு மேலே தான் வெளியே வர முடியும். காலைச்சப்பட அவங்களுக்கு கட்டு எச்சியோ மற்ற ஏதோ தெய்வத்து மேலே பற்றக்கூடாதுன்னு சொல்லி தான் தீவாரணம் காட்டும்போது தும்மல் வந்துடக்கூடாது அப்படின்னு காட்டும்போது தள்ளி நிற்பான். அந்த வாயை அவன் கட்டிக்கிட்டான்னா என்ன பாவம் அப்படிங்கிற நாயை பார்த்து உணர்ந்துக்கிட்டான். வாய் அடிச்சோட வாய் லாக் ஆயிடுச்சு, அதோட வேட்டையாட முடியலை. அதை துள்ளுயிரும் பார்த்தோன்னே வெளியே வருது. இந்த கட்டத்துக்கு முன்னால் ஒரு சிறு சம்பவம். அப்போ அர்ச்சுனை கற்றுக்கிட்டு இருக்காரு. அர்ச்சுனனுக்கு வில்லு வித்தையை துரோணாச்சியர் கற்றுக் கொடுக்கல முதல்ல. அப்போ துரியோதனன் கூடத்துக்காக கற்றுக் கொடுக்காரு, மந்திரத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு மரத்தோட இலைகள் நிறையா இருக்குது. அந்த மரத்தோடைய துவாரங்களை அர்ச்சுனன் என்ன சொல்கிறான், துரோணாச்சியர் ஏற்கனவே டென்ஷன் ஆகிக்கிட்டான். இந்த மரத்தோட எனக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்கணுன்னே அவர் அர்ச்சுனன் கற்றுக் கொடுக்காரு. அப்போ மணலில் எழுதுவாங்க கைட்டை. முதல்ல கைட்டை எழுதும்போது கட்டவரில் கோடு போடுவாங்க, நல்லா கட்டும்போது கட்டவரில் வச்சு கோடு போடுவாங்க. எதுக்கு கோடு போடுறாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கட்டுற நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிட்டீங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தீய சக்தியில் ட்ராவல் ஆகிற மாதிரி நீங்கள் கனவு கண்டாலோ ஃபீல் பண்ணாலோ இல்லை அச்சம் வந்தாலோ கட்டவரில் கீழே வச்சு ஒரு கோடு ரவுண்டு கட்டி அந்த ரவுண்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்துக்கிட்டு மந்திரத்தை உச்சாரம் பண்ணாலும் அந்த தீய சக்தி உங்கள்கிட்ட நெருங்காது. இது ஒரு பாவமாக சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படி சொல்லும் போது அந்த அவனோட இந்த கட்டவர்களுக்கு உண்டான பவர் அந்த மண்ணுக்கு வந்துடும். வந்தோடனே கெட்ட சக்தி கூட, ஏன்னா சுக்கராச்சாரியர் இல்லையா, அந்த மண் தத்துவத்துக்குள்ளே வரும்போது டக்குன்னு அந்த மண் ட்ராவல் ஆகிடும். அந்த பாவகத்தை ஏற்றுக்கணும், அந்த வராது. அதனால என்ன செஞ்சாங்க, கட்டவரில் வச்சு அந்த கோடு வளையத்தை போட்டுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மந்திரத்தை எழுதுறாரு. மந்திரம் ஆள்காட்டி வரல் குருவரல்னு சொல்லுவாங்களே சார். அப்போ அந்த ஆள்காட்டி வரல் வச்சு எழுதுவாங்க. மந்திரத்தை கற்றுட்டோன்னே இவங்கெல்லாம் வித்தையை கற்றுட்டு மந்திரத்தை கற்றுட்டு அழிக்காமல் போயிட்டாங்க. அர்ச்சனை வாரான். அர்ச்சனை வரும்போது மந்திரத்தை பார்க்க, ஆஹா மந்திரம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு தன் கையில் என்ன கொடுவேன் அதையும் கீழே வைக்கக்கூடாது, மேலே வைக்கக்கூடாது, தலை மேலே வச்சான். வில்லு எடுத்தான், கட்டை வரல நேராக அந்த கம்மில் அமுக்குனான், கட்டை கால் வரல அமுக்குனான், இந்த கட்டை கை வரல எடுத்தான். வில்லு எடுத்து நான் எடுத்து வச்சான். எடுத்து வச்சோன்னே மேலே இருக்க ஓசை ஒளியோட
கீழே இலையோட ஆடக்கூடிய தத்துவம் கேட்பான். எப்பயுமே ஒரு கிழக்கு பக்கம் காத்தடிச்சா அதோட இலை காம்பானது மேற்கு பக்கம் ட்ராவல் ஆகும், தெற்கு பக்கம் காத்தடிச்சா இந்த பக்கம் ஆகும். ஆக திசையோட அசைவுகள் இலையோட அசைவுகளை பார்த்துக்கிட்டு வெளில எடுத்து அடித்தான், ஓட்டை விழுந்துச்சு. அவங்க ஏற்கனவே ஓட்டை போட்டிருந்தாங்க, இவன் எடுத்து அடித்தான், அந்த இலையோட துவாரம் பெருசாயிருச்சு. வெளியே வராங்க. ஒரு காலத்துக்கு வரும்போது துரியோதனன் கேட்குறான், என்ன குருநாதரே, எனக்கு முன்னாடி யாருக்கோ கற்றுக் கொடுத்துருக்கீங்க, ஏதோ விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்க. என்ன பார்ப்பீங்க இருக்குல்ல, இலையை பாருங்கள், சின்ன ஓட்டை அரைச்சி பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே கீழே பார்த்தா அந்த மண் எழுதுனது அழிச்சு கிடக்கு. ஆமாம், நான் கொடுத்த மந்திரத்தை யார் படிச்சிட்டீங்களா? படித்தேன். அழிச்சிங்களா? அழிக்கலையா குருவே? அப்போ இது அர்ஜுனன் தான் வந்திருக்கான், படிச்சுட்டு எழுத்து அழிச்சிட்டான். இன்றைக்கி நிறையா பேர் சோட யுத்தத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் தவறான ஒரு கைக்கு போய் சேர்ந்துருமோ, இல்லை வேறு யாரும் தப்பாக பண்ணிக்கிடுவாங்கன்னு சொன்னால் நிறைய கலைகளை சோடத்து கலையில் உள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய சூட்சமங்கள். சோடக்கலை சாதன கட்டம் தான், 12 கட்டம் தான், 27 நட்சத்திரம் தான் நினச்சிக்கிடாதீங்க. இதை தாண்டி விஷயங்கள் நிறையா இருக்குது, சோடத்துக்குள்ளே இருக்குது. அதை அவங்க சொல்லித்தர்றம இப்படியே பயந்து தன் உணர்வுகளையும் தனக்கு சிஷியன் சரியான சிஷியன் கிடைக்கலைங்கிற எண்ணத்திலேயே கலைகள் அழிஞ்சது. மிஞ்சி இருக்க கலை தான் இப்போ சோடக்கலை நம்ம கற்றுக்கிட்டது. இருந்தாலும் அந்த கதைக்குள்ளே வரக்கூடிய பாவத்துக்கு வந்துடுறேன். அப்போது அவன் அர்ச்சுனை வந்து கற்றுக்கிட்டோன்னே இவங்களுக்கு கோவம் வந்துடுது. அப்போ தான் துரோணாச்சாரியர் நினைக்கிறார், ஆஹா நம்ம தேடிக்கிட்ட மாணவன் இவன் தான், நம்மளுடைய நண்பனை தோற்கடிக்கக்கூடிய சக்தி இந்த ஏற்கனவே நம்ம செலக்ட் பண்ணதில் வீண் போகலை. கற்றுக் கொடுக்காமலே அர்ச்சனை ஒரு வித்தையை கற்றுருக்கான். பார்த்துக்கோங்க, கற்றுக்கிட்டது ஒரு பாவகம் தான், ஆனால் கற்றுக் கொடுக்காத ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்து கீழே இருக்க மந்திரத்தை யார் வேறு யாரும் கற்றுக்கிடக்கூடாதுங்கிற இதையும் அழிச்சிட்டான். வேற ஒரு தவறான ஆளுக்கு போகக்கூடாதுன்னு இவன் அழிச்சு வச்சுட்டான். ஆக இவன் நமக்கு சரியான மாணவன் அப்படின்னு அந்த தேடுதல் பாவத்தை கொடுத்தார். அப்போது இவர் செலக்ட் பண்ண சிஷியம் கிடச்சிக்கிட்டான். அப்போ நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்த அர்ச்சுனை நமக்கு கிடச்சிக்கிட்டான் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டார். இது ஒரு காலகட்டம் அர்ச்சுனோட கேரக்டர். அப்புறம் ஏகலைனோட டாபிக் வருவோம். இந்த காலகட்டத்தில் நாயானது வேகமாக ஓடி இருக்குது, சவுண்டு கொடுக்காமலே முனங்கள் சவுண்டும் கொடுக்க முடியல, கத்த முடியல. நாயோட பாவம் வந்து நாய் எப்படி ஓடிச்சுன்னா ஒரு வேகமாக ஓடிச்சுன்னா ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடும். முயல் ஓட்டிக்கு போச்சுன்னா நாயோட ஜம்பிங் வந்து பின்னங்கால முன்னங்கால விட வச்சு பண்ணும்போது ஹைட் வந்து எவ்வளோ பெரிய வெல் செடியாக இருந்தாலும் சரி நாய் சாதாரணமான தாவாது. முயலை வட்டிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய செடியாக ஹைட்டாக இருந்தாலும் சரி அது ஜம்ப் பண்ணி போகிறத பாவத்தை வைப்பா. இந்த நாய் ஓடுறத பாவத்தை பார்த்தோன்னே கேட்டான், குருவே வேறு யாருக்காக வித்தியா கற்றுக் கொடுத்துருக்கலாம்? இவ்வளோ ஒரு அம்சமான ஒரு நாய் ஓடவும் முடியல, கத்தவும் முடியல, கதவும் முடியல, தன்னுடைய காப்பாற்றிக்கிறதுக்கு எங்கெங்கேயோ போகுது. இவரோட வேகத்தை பார்த்தா இவர் யாரோ ஒருத்தர் வித்தை தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அவருக்கோ வருது, நான் கற்றுக் கொடுக்கலப்பா. அப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்கல, ஆனால் இவ்வளோ நுட்பமான வித்தை யாராவது செஞ்சுருப்பாங்களே, அப்போ உங்களுக்கு மேலே ஒரு குருநாதர் இருக்கலாம்ல. அப்பத்தான் அவர் ஞானத்தில் சந்தேகம் வருகிறது. முதலாக ஒரு குருநாதருக்கு மனசில் ஒரு உள்பயம் வருகிறது. துரோணாச்சாரியருக்கு முத உள்பயம் வருது. அப்போ நமக்கு மேலே ஒருத்தர் இருந்தான்னா என்றைக்குமே அரசர்கள்லாம் பார்த்துக்கோங்க, சிறந்த வீரர்களையோ சிறந்த ஆட்களையோ மதிநுட்பம் வாஞ்சாளர்களையோ அரசர் விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள இதுக்கு பிறகு ஒரு சம்பவம் தானே, கர்ணனை துரியோதனன் என்ன செஞ்சான், அவமானப்பட்டு நிற்கும் பொழுது ஒரு பட்டத்தையும் கொடுத்து பதவியும் கொடுத்து இந்த நாட்டுக்கு நீ மன்னன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ஆனால் விலைக்குவாங்களையா? பீஸ்மர் தாத்தாவுல விலைக்குவாங்களா? ஏதோ ஒரு ரூபத்தில் சோறு போட்டுட்டு கொடியை மாற்றினோடனே அவங்களெல்லாம் விலைக்குவாங்களையா? தந்திரங்களை வச்சு விலைக்குவாங்களையா? ஆக இந்த வித்தை கற்றுக்கிட்ட ஒருத்தனை நம்மளோட நண்பன் வாங்கிக்கிட்டால் நமக்கு நாளைக்கு அசிங்கம் அல்லவா? அது யாராக இருக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தேடி காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த நாய் ஓடி வந்த திசையை பார்க்குறாங்க, நாயோட தரத்தை பார்க்குறாங்க. அங்கே வரும்போது ஏகலைவன் அந்த விக்கிரகத்து பக்கத்தில் வணங்கி நிலையில் குருவோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓம் பூர்பூவஸ்வ தத்சவதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி யோன பிரசோதயாத் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு சாமி கும்பிட்டு இருக்கான். மந்திரமும் அழுத குரலில் சொல்லிக்கிட்டு இருக்கானே, இவன் யாராக இருக்கும்? மந்திரத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் தெய்வத்தை வணங்குவாங்க. தெய்வத்திட்ட கேட்டு பெறக்கூடிய வணங்க வரும்போது தன்னை அறியாமலே கண்ணீர் வரும், தன்னை அறியாமலே புலம்புவாங்க, தன்னை அறியாமலே தனக்குள்ளே இருக்க சக்தியை உணர்வாங்க. அப்போ கும்பிட்றான். பார்த்தோன்னு எப்பா நீ யார்ப்பான்னு கேட்குறாரு. நான் தாங்க ஏகலைன்னு பார்த்தோன்னு இது எதிர்த்து பார்த்த உடனே அப்போ கூட குரலத்தான் பார்க்குறான். அவரை பார்க்கல, கண்ணு கலங்கிருக்கு, எதுக்கு இருக்க உருவம் தெரியல. அப்படி பார்க்குறான். பார்த்த உடனே அப்படி நான் தான்ப்பா துரோணாச்சாரியார் இருப்பான்னு சொன்னால் எந்திரிச்சு பார்க்குறான். குருவே வணக்கம் அப்படிங்கிறான். அப்போ குருவை நேருக்கு நேராக பார்க்கல. ஏகலைவன் அவரோட பாதத்தை பார்க்குறான். முதல் பாதம் திருப்பாதம். ஒரு குருவை வணங்குறதுக்கு முதல் பாதம் அவரை பார்க்கும்போது நேர்பார்வையில் குருவை பார்க்கக்கூடாது யாரும். அவரோட திருப்பாதங்கள் திருவடியை பார்க்கணும். இது புராணத்தில் வேற ஒரு இடத்துல வந்துருக்குது. திருப்பாதங்களை முதல்ல நீங்கள் பார்த்துட்டு குருவை கற்றுக்கிட்டு குருவை நேர்பார்வை பார்த்தீங்கன்னா நெத்திபுரத்துலேருந்து வரக்கூடிய ட்ராவல் ஆனது அந்த மேலே இருக்க ஹை பவர் ஒன்று உங்களுக்கு இல்லை ட்ராவல் ஆக வரும்போது உங்கள் நேர் செங்குத்தான கண் பார்வையில் விழும்போது அந்த கண் பார்வைக்கே வசி சக்தி உண்டு, தன்னுடைய கற்றுக்கூடிய சக்தியும் கொடுத்துரும். ஆக அந்த கையை பார்த்த உடனே அவரை பார்க்குறான். நெடுஞ்சாலே காலில் விளப்புறான். தத்துறாரு. யார்ப்பா நீ அப்படின்னு கேட்குறாரு. இது ஏன் விக்கிரகம் மாதிரி ஏன் சில மாதிரி இருக்கே, யாராக இருக்குப்பானார். இல்லை நீங்கள் தான் ஐயா, ஒரு காலத்தில் நான் வித்த கேட்க வந்தேன், நீங்கள் துரத்தி விட்டீங்க,
அந்த மாணவன் தாயா நான் உங்களை நினச்சிக்கிட்டே வித்த கற்றுக்கிட்டேன்னு. சரி அது இருக்கட்டும்ப்பா, இந்த ஒரு நாய் ஓடிச்சு இந்த பக்கமாக இருக்கு, அந்த நாய் அடித்தது யாருன்னு கேட்கத்தப்பா வந்தேன் அப்படிங்க. இல்லை குருவே அது நான் தான் அப்படிங்க. என்னது நெசமா நீயா? ஆமாம் குருவே, வேற ஒன்றும் இல்லை, அம்பு எடுத்து நான் அடித்தேன். இந்த மாதிரி ஒரு சினையான பருவத்தில், தன்னுடைய ஈனக்கூடிய பருவத்தில், குட்டி மாதிரியோட வேதனை பருவத்தில் போய் வேட்டையடிச்சுன்னா அது பாவம் இல்லையா? அப்போ தான் சொல்கிறாரு, இறக்க குணம் வேடவனுக்கு வரக்கூடாது, கசாப்பு கடைக்காரனுக்கு ஆட்டுக்குட்டி மேலே கரணம் வந்தால் வெட்ட முடியுமோ? ஆக அந்த பாவத்தை உணர்றாரு. சரி இவனுக்கு இறக்க குணம் வந்துருச்சு, இப்போ இவன் சத்திரிய குணத்தில் இருக்கானா இல்லை நீச குணத்தில் இருக்கானா அப்படின்னு மைண்டுக்குள்ளே ட்ராவல் ஆகுது. அப்போ தான் இவருக்கு தனக்குன்னு ஒரு உள்ள கோட்பாடு கொடுத்த சவாதான நினைவுக்கு வரும்போது, சார் இவனை விட்டுட்டோம்னா அவன் அந்த அரசன் விலை கொடுத்து வாங்கிடுவான். திறமசாலிகளை எப்பயுமே அரசாங்களை கிட்டே வச்சுருப்பாங்க, தூரமாக வச்சுருக்க மாட்டாங்க. தனக்கு மேலே உள்ள மதிநுட்பத்தை மந்திரியாக வச்சுருப்பாங்க, தனக்கு மேலே உள்ள வீரவனை தான் படத்தளபதியாக வச்சுருப்பாங்க, தனக்கு மேலே உள்ள வியூகத்தை அமைக்கூடியவனை தான் தந்திரவாதியாக வச்சுருப்பாங்க. ஆக அரசாங்களை அவங்க ஸ்டைலில் ஒரு ஆளாக வச்சுருப்பாங்க. இவர்கிட்ட சிக்கிட்டான்னா நமக்கு அரைச்சி அவர்கிட்ட போட்ட சவாதத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. அவன் இவரை வச்சு படத்தளபதி உருவாக்கி படைகளை உருவாக்கி நிறைய மணல் உருவாக்கிட்டான்னா நாம் போரில் தோற்றுருவோன்னு ஒரு உள்பயம் வருது, சுயநலம். அப்போ தான் லேசாக எட்டி பார்க்கு. நல்லா கேட்டுக்குங்க, சுயநலம் லேசாக எட்டி பார்க்குது. சரி, கேட்டு பெறுவது யாசகமா இல்லை தானே முன்வந்து தருவது புண்ணிய கணக்கா? இப்படி சொல்லுவாங்க இல்லையா, கேட்டால் புண்ணியமா கொடுத்தால் புண்ணியமா? சரி, கேட்டால் எப்படி புண்ணியம், கொடுத்தால் எப்படி புண்ணியம்? ஒருத்தர் குழந்தை இல்லை, சேலம் முந்தி எடுத்துகிட்டு போய் ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி கேட்குறாங்க. அவள் இந்த இலையெல்லாம் எடுத்து போடுறா, சோறெல்லாம் எடுத்து போடுறா, அந்த மடிப்பு சேர்க்குறா. தெய்வமே எனக்கு குழந்தை வரம் கொடு, எனக்கு அதை கொடுன்னு சொல்லி மடிப்பு சேகப்பா. மடிப்பு கேட்கக்கூடிய பாவகம் அந்த சேலையானது தன் தொப்புள் வயதை தாண்டி போகாது, இல்லை நெஞ்சை தாண்டி போகாது. மடிப்பிச்சை கூட கேட்கக்கூடிய பாவகம் ஸ்டெப்பு நல்லா கேட்டுக்கோங்க. ஒருத்தர் ஒரு தவில் உத்தவ கலைஞர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் பாவத்தை போய் இசை பாவகம் அவர்கிட்ட போய் கேட்கறேன், இவர் என்ன தொழிலுங்க பார்ப்பாரு? 3ஆம் இடமா? இசைமா. ஆமாம் ரைட்டு. 3ஆம் இடத்து பாவம் கீழே இருக்கா? ரைட்டு. தொப்புள் பாவம் இருக்கா? மாப்பிள்ளை மிருதங்க வாசிப்பாரா? ஆமாங்க. அந்த மாதிரி அப்போ மடிப்பாவத்தை பிச்சை கேட்கும்போது, அந்த மடிப்பாவத்தை கேட்கும்போது தாயானவள் கேட்குற பாவகத்தில் அழுதுட்டு கேட்குறா, எனக்கு ஒரு குழந்தை வேணுங்க, வாரிசுக்கு வேணும், சபைக்கு வேணும், இந்த நாகரிகத்தின் உலகத்துக்கு வேணும், இல்லைன்னே மலடின்னு சொல்லி எங்கள் சொந்த வந்தவங்களாம் ஒதுக்கிடுவாங்க. ஆனால் மடிப்பிச்சவனு கேட்குறா. கேட்டு இறைவனிடமோ இல்லை குருமாரோடையோ, ஏன்னா அங்கே வந்து ஐயப்பங்களுக்கு முன்னாடி இருக்கும் குருமாரர் தான் இருப்பாங்க. ஐயப்பா அங்கே இருப்பார், இதுக்கு முன்னாடி குருநாதர் இருப்பார், குருநாதர் கொடுப்பார். நல்லா கேட்டுக்கோங்க, குருபாவகத்தினோட சூட்சமாக இது. குரு கொடுத்தால் தவறாது, குரு கொடுத்தால் தவறாது. தெய்வம் கொடுக்க கூட கணக்கு தவறி போயிடும். குரு கொடுக்குற வித்தையும் குரு கொடுக்குற ஆசிரியம் குரு கொடுக்குற சூட்சமும் தவறாது. நமக்கு நீங்கள் இத்தனை ஸ்டூடெண்ட் நீங்கள் உருவாக்குறீங்கன்னா 10 பேரில் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், அந்த ஒருத்தர்கிட்ட உங்களோட எய்மெல்லாம் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வருஷத்தில் எந்த ஊரில் இருந்துட்டு உங்கள் வித்தையில் காவாசியம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போது பிச்சை வைக்கிறா. கேட்டு பெறுவது அது ஒரு பாவகம். கேட்கும் பொழுது அந்த குழந்தை பாய் கொடுத்து பெறுவது என்ன? அரசனானவன் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவன் யார்ட்டையும் கேட்கக்கூடாது. யாராவது கேட்டு வந்தால் கொடுக்கக்கூடிய பாவகத்தில் இருக்கான். அப்போ ஏகலை இவனுடைய சூட்சமத்தை பார்க்குறாரு, மைண்டில் ஏற்றுறாரு. ஈவன் முதல்லையே வேடுவன் அல்ல சத்ருகுலத்தில் தோன்றிய ஒருத்தருடைய குணம் இருக்குது இவனுக்கு. கேட்டவுடனே எது கேட்டாலும் தாரேங்கிற குணம் தர்றாங்கிறானே, எது கேட்டாலும் தரக்கூடிய வந்து நிற்கிறக்குள்ள குடிக்க தண்ணி கொடுக்குறான், குடிக்க ஓசரிக்கிறான், எல்லா பணியோடையும் ஒரு அரச கம்பீரத்தோடு செய்கிறானே. இவன் உண்மையிலே அவன் வேடுவன் அல்ல, ஏதோ சத்ருகுலத்தில் சாயல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஏகலைவனை முழுமையாக கண்டுபிடிச்ச உடனே அப்படியே அந்த பாவத்தை பார்க்குறாரு. பார்த்தோன்னே உள்ளே வாங்குறாரு. பார்த்த உடனே இவனுக்கு தெரியுது, ஆஹா அவர் கட்ட ஒரு வேடன்ட்ட கேட்கல, அவர் மைண்டில் ஏற்றுக்கிறாரு. ஆக கேட்குறாரு, எப்பா இதெல்லாம் கற்றுக்கிட்ட, இது வரைக்கும் கற்றுக்கிட்ட குருநாதருக்கு எதையாவது செஞ்சுருக்கியாருனாரு. சாமி பூஜை பண்ணியிருக்கேன், அது பத்தாது. சாமி நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அது பத்தாது ஓய். சாமி நான் பூ போட்டிருக்கேன், அது பத்தாது ஓய். சாமி நான் என்ன செஞ்சால் பூர்த்தி ஆகும்? குருவுக்கு காணிக்கை, தட்சணை, அபிமானம் தரக்கூடிய ஒரு காணிக்கை உன் மனசில். அதாவது எப்பவுமே குரு தட்சணை கொடுக்கும்போது ஐயோ இவர் 2000 ரூபா கேட்டார் அப்படின்னு திட்டு வாங்கிட்டு கொடுக்கக்கூடாது. அவன் கொடுக்குற பாவகம், அவர் தவறாக கேட்டாலோ சரியாக கேட்டாலோ கொடுக்கக்கூடிய பாவம் மனமும் வந்து மன ரசித்து கன்னங்கள் சிரித்த முகத்தோடு கொடுக்கணும். அதுதான் அந்த கலை பாவத்துக்கும் அந்த தட்சணை பெறக்கூடிய பாவத்துக்கும் தட்சணை கொடுக்கக்கூடிய பாவத்துக்கும் சரியாகும். வித்தை பழி அங்கே கிடைக்கும். இல்லைன்னா அந்த கற்றுக்கிடுவான், வித்தையை கற்றுக்க காதல் வாங்கிக்கிடுவான். ஆனால் அங்கே ட்ராவல் ஆகும்போது அவனுக்கு வராது. இப்போ சாதம் படிக்கிறீங்க, 12 அட்டம் படிக்கிறீங்க, அந்த இடத்த சாதத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. இன்னும் இந்த சாதத்தை எப்படி எடுக்குது, பலனை எப்படி எடுக்குது, எப்படி கொண்டு போகிறது, எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது, எங்கன்னா பார்த்தா ஜோராக இருக்கே முட்டிக்கிடவா குடியுமான்னு பார்ப்பான். அந்நேரம் குருவை நினைங்க. உங்களை குரு நல்ல விஷயத்தை சொன்னாரோ கெட்ட விஷயத்தை சொன்னாரோ அது நம்ம தேவையில்லை. குருவை எனக்கு மைண்டில் வரல,
இந்த கட்டத்துக்குள்ளே எனக்கு ட்ராவல் ஆக முடியல, உள்ள போகத்தில்ல வெளியே வரத்தில்ல, பார்த்தாலும் உள்ள போகிறதுக்கு பயமாக இருக்குது, வெளியே வரதுக்கும் பயமாக இருக்குது, இந்த ஜாதகத்தை எப்படி பலன் சொல்ல அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வரும்போது லேசா முதல்ல லக்னத்தை பாரு பார்த்தாச்சு, இப்போ வந்துக்க டயத்தை பாரு பார்த்தாச்சு, இன்றைக்கி கிழமை பாரு, இந்த கிரக வந்தவனுடைய கிரகம் இன்னைக்கு என்ன ஓரன்னு பாரு, இதில் இல்லை இந்த அதிபதிகள்லாம் எதில் இருக்கான்னு பாரு, வந்துருண்டா பலன் அப்படின்னு குரு சொன்ன ஞானம் அங்கே வரும். குரு சொன்ன ஞானம் அங்கே வரும். அப்போ வரும்போது நீ என்ன வித்தை கற்றுக்கிட்டு அந்த வித்தைக்கு உண்டான எல்லா விஷயங்களும் உனக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், நீ தனியாக ஒரு நீச்சல் போடலாம். அப்போ தான் கேட்குறாரு, எப்பா இது வரைக்கும் எதுவும் கொடுத்துருக்கியா? குருவுக்கு கொடுக்கவே இல்லை, காணிக்கணும் ஒன்று கொடுக்கணுமாப்பா, அது சொல்லுங்க, நான் என்ன கொடுக்கணும்? அப்படியா, நான் கேட்டால உனக்கு தரக்கூடிய சக்தி இருக்கா? அவன் நினச்சிட்டான் என்னிடம் பொன் அல்ல பொருள் அல்ல எதுவுமே அல்ல, இருப்பது ஒரு வில், இருப்பது ஒரு அம்பு, என்னோட கூட அது கூட என் தோல்ல இல்லை, அதோ அந்த விக்கிரகத்து பக்கத்தில் இருக்குது. இப்போ என் உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள் எது வேணாலும் கேளுங்க. உடை, மான்தோல் உடுத்திய உடை நல்லா கட்டுங்க, உடையை கேட்டால் நான் அசிங்கமாயிரும், கேட்குற கொடுத்த எனக்கும் அசிங்கம், கேட்குற உங்களுக்கும் அசிங்கம், அதனால் என்னால் மனமை வந்து கொடுக்கக்கூடிய பொருளை கேளுங்க தாரேன், அதை ஒன்றால் தர முடியாதுப்பா, இப்போ உன் கையில் இல்லை நல்லா கேட்டுக்குங்க, நீ நிராத பணியாக இருக்கிற, இப்போ உன் கையில் நீ கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை, கர்ணன் துடி உடிச்சு போர் இருக்கும்போது அங்கே கிருஷ்ணர் யாசகம் கேட்கணும், அந்த நாடியத்தெல்லாம் கேட்க வராரு. அப்போ கேட்க வரும்போது, ஐயா கிருஷ்ண பரமாத்மாவே நீ கேட்குற, நான் கொடுக்க போகிறேன், என் கையில் ஒன்றுமே இல்லையா, இருப்பதை கேள், சிறப்பாக ஏற்றுக்கொள். அப்போ கேட்குறாரு, சரி அப்போ உன்னை தரக்கூடிய பாவத்தை கேட்குறேன், சொல்கிறியா? சொல்கிற சாமி அப்படின்னு ஒன்று. அந்த கேட்ட உடனே, சரியப்பா உன்னுடைய உடம்புல எந்த பாவகம் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை நீ தருவதற்கு தயாராக இருக்கியா? தர்றேன் சாமி. சரி, உன்னுடைய உடம்பு பொருளை நான் கேட்கும் பொழுது உன்னுடைய சாபமோ கோபமோ உனக்கு இருக்கக்கூடாது, இருக்கு சரியா? இருக்கு சாமி. நீ எது கொடுத்தாலும் மனம வந்து தருவையா? தருகிற சாமி. நீ எது கொடுத்தாலும் பிறருக்கு நீ தூற்றக்கூடாது, கொடுத்த விட்டு பின்னால், இப்போ நீங்கள் எல்லாரும் பாருங்க கொடுத்துட்டு திட்டக்கூடாது, எந்த சோசியரையும் அந்த குருநாதரையும் நம்ம வித்தகத்தை கொடுத்தா திட்டக்கூடாது, ஏன்னால் அவர்களை பின்னால் அவரோட மந்திரப்படிதம் ஒரு காலத்தில் உங்கள் உயர்ந்த நிலையை காப்பாற்றும். அதனால் நீங்கள் தயவு செய்து கொடுக்கும்போது மனமை வந்து கொடுங்க அப்படின்னு அவன் ஏவனை சொல்கிறார். எப்பா நீ கொடுப்பதே மனமை வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறியா? இருக்கேன் குருவே. சரி, அந்த கங்கா பாவத்தை கொண்டு வா, கமண்டத்துல இருந்து தண்ணி வருது, இந்த உள்ளங்கையில் தானே, என் குரு சாட்சியாக குரு உபதேசமாக குருவினுக்கு நான் செய்யக்கூடிய குருவிடும் கட்டளைக்கு நான் பணிவனாக எல்லாம் டயலாக் கேட்கிறார். கேட்டு முடிச்சோடனே உள்ளங்கையில் தீர்த்த விடுறாரு, இதை நீ வாங்கிக்கோ. உள்ளங்கையில் தீர்த்தம் வாங்கியாச்சுன்னா சத்தியத்துக்கு சமம். அந்த காலத்தில் பாலில் சத்தியம் பண்ணுவாங்க, தண்ணியில் சத்தியம் பண்ணுவாங்க, வெத்தலையில் சத்தியம் பண்ணுவாங்க, இல்லை சத்தியம் நேரத்தை மீறக்கூடாது. அப்படி மீறியாச்சுன்னா உனக்கு பாவம் பரம்பரை பாவகம் அதை சேர்ந்துக்கிடும். நீ ஏமாத்தினாலோ பொய் சொன்னாலோ குருவுக்கு தாரேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தராமல் போயிட்டீங்கன்னா பின்னால், அதனால தான் முன்கூட்டி சொல்கிறேன், குருவை கூடிய காணிக்க தட்சணையை கொடுத்துட்டீங்கன்னா பின்னால் பலனுடைய தவிர அழிவு கிடையாது. ஆக இந்த கங்கையை நீ ஏற்றுக்கொண்டாயா? ஏற்றுக்கொண்டேன் குருவே. அப்போ நீ தருவதற்கு சித்தமாக இருக்கிற? தருவதற்கு சித்தமாக இருக்கிறேன் குருவே. சரி தருவாயா? தருவேன். வானம் சாட்சியாக பூமி சாட்சியாக இந்த பிரபஞ்சத்தின் சாட்சியாக எல்லாம் கேட்கும் என குருவுக்கு கேட்கும் உடனே நான் தருவேன். நல்லா கேட்டுக்கோ. கேட்டாச்சு, சத்திய பிரமாணம் எடுத்தாச்சு, பத்திய பிரமாணம் கொடுத்தாச்சு. அப்போல்லாம் குருநாதர் வந்து எதையுமே சத்திய பிரமாணம் மாதிரி மனசுக்கு சந்தோஷம் மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சு தான் கேட்பாங்க, கொடுப்பாங்க. குருவலத்தை விட்டு வரும்பொழுதோ, குருவலத்தை தாண்டி வரும்போதோ, குருவலத்துக்குள்ளே நுழையும் போதோ ஒரு பாவத்தை வச்சு தான் கேட்பாங்க. கேட்டவுடனே நான் தருகிறேன் குருவே, நான் மீறவில்லை அப்படின்னு அந்த பாவத்தை கேட்குறாரு. வாங்கின உடனே சிறு ஆயுதத்தை எடுக்காரு. அந்த ஆயுதம் யார்? துரோணாச்சியர் பக்கத்தில் இருக்க சிஷ்யன்ட்ட தான் கேட்டுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அவனோட ஆயுதத்தை வச்சு வெளில அம்பளை வச்சு வெட்டலை, அந்த பாவத்தை கொடுக்காரு. இந்தா உங்க ஐயாலையே கொடுக்குற, நீயே எனக்கு கட் பண்ணி கொடு. என்ன சாமி கொடுக்கணும்? அவன் நினச்சான் கனியோ நம்ம நினச்சான். இல்லைப்பா, நீ நினைக்கக்கூடிய இந்த கட்டவரில் மட்டும் எனக்கு கொடுனாரு. கட்டவரில் மட்டும் கொடுங்க. அந்த கட்டவருக்கு ஒரு பாவத்தை சொல்கிறேன். இது ஒரு நல்ல அருமையான சப்ஜெக்ட், ரொம்ப நேரம் பேச நினைக்க வேண்டாம். ஆனால் அப்படி சொன்னால் தான் அது டீட்டெயிலுக்கு வரும். கட்டவரில் கொடுங்கன்னா யோசிக்கவே இல்லை, கண்ணை மூடுறான், குருவே துணை. அப்பவும் சொல்கிறான் குருவே துணைன்னு ஒரு 11 தடவை அந்த மந்திரத்தை சொல்கிறான். 10வது தடவை சொல்கிறான், 11 தடவை சொல்ல போகிறான். குரு வந்து நிற்கிறாரு, இருங்க குருவேன்னு சொன்னால் குருவே துணை 11 தடவை சொல்கிறான். லாவாசனம் 11ஆம் இடத்தை சொல்லிட்டு வரும்போது கட்டவரில் வெட்டினோடனே இந்த பாவகத்தை எங்கே தன்னோட குருநாதர் கையில் இந்த ரத்தம் பட்டு தீட்டாயிடுமோ, விரல் பட்டு எதுவும் ஆயிடுமோ அப்படி சொல்லிட்டு இந்த கட்டவரில் கட்டோடனே கட்டவர்களுடைய பாவகத்தை இந்த இலையை எடுத்து அதை சுருட்டி கையில் எடுத்து கொடுங்க. குருவே இந்தாருங்கன்னு சொல்லிட்டு முட்டி ஓட்டு. நல்லா கட்டுக்கோங்க. ஒரு தெய்வத்திட்ட வர வாங்கும் போது ஏன் அந்த காலத்தில் பணிவிட செய்யும்போது கீழே முட்டி ஓட்டு கும்பிட்டோம், எதுக்கு சொன்னாங்கன்னு ஒரு பாவகம். அப்போ முட்டி ஓட்டு கொடுக்கும்போது இந்தாங்க குருவே, இந்தாங்க ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாதத்தில் கொண்டு போய் வைக்க போகிறான். அது துரோணாச்சியார் சிசினை விட்டு வாங்க சொல்கிறாரு. வாங்கினோடனே இந்த பாவத்தை இருக்கிறாரு, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்காரு. என்னோடைய வந்த நோக்கம் முடிஞ்சிச்சுன்ட்டான். இது இப்போ சொன்னக்கூடிய பாவகம். கொடுத்ததினால் என்ன புண்ணியம், அதை பெற்றதினால் என்ன பாவம் இல்லை என்ன புண்ணியம்.
அப்போ ஒரு வருவோமா? இப்போ வச்சுக்கோங்க. அப்போ கொடுக்குறாரு. அப்போ ஏகலைவன்ட்ட கொடுத்தோன்னே எல்லாரும் போயிடுறாங்க, அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஏகலைவன் பார்க்குறான், அந்த விரலேருந்து ரத்தம் வடியுது. அந்த பக்கத்தில் அவனோட குளத்து அந்த முனிவர் இடத்து பக்கத்தில் ஒரு சின்ன தடாகம் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான பாட்டு. தடாகம் இருக்கிறது. தடாகத்தில் ஜலப்பிரவாகம் ஓடிக்கிட்டு தண்ணி. இவனோட ஏகலைவன் கொடுத்ததை பார்த்தோன்னே பறவைகள்லாம், அந்த மரத்தில் இருந்த பறவைகள்லாம் வீச்சு வீச்சுன்னு கத்திட்டு ஓடுது. எல்லாமே அந்த இடத்துக்கு ஓடுது. போன உடனே பார்க்குறான், கையில் கட்டவில் ரத்தம் வருது. அந்த மயக்கத்திலேயே அந்த தடாகத்தில் உருண்டு விழுந்துடுறான். தடாகத்தில் இருந்தோடனே உள்ளங்கையான தடாக தண்ணியில் போய் பட்டுறது. இந்த அஸ்தம்னு சொல்லக்கூடிய உள்ளங்கையோட இதில் அவனோட தீர்த்தம் பட்டுறது. குருநாத கொடுத்த தீர்த்தமும் இந்த தீர்த்தமும் ஒன்றும் ட்ராவல் ஆகி தீர்த்தத்தில் பட்டோடனே மூலிகை அந்த செடிகளுடைய இல்லையா இருக்கு இல்லையா, தண்ணியில் குடிச்சு மூலிகையெல்லாம் வலியுது. ஐயோ இந்த ஐயா அந்த குருநாதர்கிட்ட சாபத்தை நம்ம போய் எடுத்து பேச முடியாது, சண்டை விட முடியாது. அவர் சக்தி வாய்ந்தவர். ஆனால் அவருக்கு உண்டாக்கிய காயத்துக்கு நாம மருந்தாக இருக்கலாம் அல்லவா அப்படின்னு அது கண்ணீர் வடிச்சு, ஐயோ இந்த வேடுங்குடி நல்ல ஒரு ஆண்மகனுக்கு வித்தையே கற்றுக் கொடுக்காம இந்த இந்த சாமி வாங்கிட்டாரே, இது பாவம் இல்லையா அப்படி இறக்கப்பட்டு சுரந்து அவனோட மூலிகைத்தன்மையை சுரந்து அந்த தடாகத்தில் விடும்போது கட்டவரலானது படும் பொழுது காயங்கள் ஆறி தழும்பு மட்டுமே இருக்கிறது. எண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ள அவன் காயம் இருந்த இடம் தெரியவில்லை. மூலிகை தண்ணி பட்டு அந்த தடாகத்தில் பட்டு வரும்பொழுது அந்த உள்ளங்கையில் இருக்க பட்ட உடனே அந்த வெட்டுப்பட்ட விரல இருக்கடம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த சுவடு மட்டும் கட்டவரில் இழந்த பாவகத்துக்கு மட்டும் அந்த கையான துடிச்சிக்கிட்டு இருக்குது. பார்க்குறான், அதுக்குள்ளே எவ்வளோ சக்தியா. அவன் நினச்சிட்டான், குருநாதர் கேட்டார் கொடுத்துட்டோம், ஆனால் அந்த இடத்துல இருக்கடம் தெரியாமல் போச்சே. பார்க்குறான், இந்த தடாகத்து நீரெல்லாம் அவனை வாழ்த்துது. மகனே, இனிமேலாவது மேன்மேலும் உயரப்பாரு, வேண்டாம் இந்த பெரிய பெரிய சாகவாசம் உனக்கு வேண்டாம், தகுதிக்கு மீறிய பழக்கம் வேண்டாம் மகனேன்னு மூலிகைலாம் அவன் காதுகளுக்கு கேட்க முடியாத ஒரு சின்ன ஓசைகளில் அதோட பாசைகளில் பேசி அவனை அழி அனுப்புது. இங்கே துரோணாச்சாரியார் அங்கே போடும்போது அவருடைய மானவ பாவத்தில் இருக்கக்கூடியவன் ஒருத்தன் கேட்குறான், சிசியனுக்கு சிசியன் பேசுகிறான், பாத்தியா வை ஒன்றுமே கற்றுக் கொடுக்கல வை, கொஞ்சம் கவனிச்சேன்னா நல்ல பகுதினே, இது ஒரு முக்கியமான பகுதி. கற்றுக் கொடுக்காம கட்டவர்கள் வாங்கிட்டாரே, பாவம் இல்லையா? இது எந்த பாவத்தில் சேர்க்குறது? வித்தை கற்றுக் கொடுத்து காசு வாங்கணும், காணிக்க வாங்கணும், எதாவது வாங்கணுமே, ஒன்றுமே கற்றுக் கொடுக்கல, எப்படி வாங்கியிருக்காரு? இது பாவம் இல்லையா? இந்த பாவகத்தை அஸ்வத்தாம காண்டத்தில் வரும்போது அவனுடைய மகனுக்கு எல்லா வித்தையும் தெரிஞ்சோன்னா படத்தை ஏற்றுக்கல. அது ஒரு காலகட்டம். சரி, அதுக்கு பின்னால் வர்றேன். அப்போது நீங்கள் கற்றுக் கொடுக்காம வித்தை வாங்கிட்டீங்களே, இது எந்த பாவகம் அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நல்லா கேட்டுக்கோங்க, இந்த உள்ளங்கைக்கு அவர் வாங்கின விஷயத்தை சொல்கிறான். குருவா நினச்சிட்டு அவன் சொல்கிறான், எப்பா எல்லாமே இருக்குது, இந்து சுண்ட விரல். ஒரு கல்யாணமான பெண்ணுக்கு மணமகனும் மணமகளை இணைக்கும் பொழுது கைகோர்ப்பாங்க, அது அல்ல, இந்த இருவிரல் கோர்க்க வேண்டும். பார்த்துக்கலாம் சார், இருவரல் கோர்த்து விடும்போது திருமாங்கலியம் பூட்டிய பிறகு இருகையை கோர்த்த உடனே புதன் பாவகம் டிராவல் ஆயிடும். பெண் அமைஞ்சாலும் புதமையாது. அதனால தான் புதன்கிழமை இங்கிலீஷில் வெட்டிங் டேஸ்ன்னு சொல்கிறோம். அதில் இந்த பாவகத்தில் ஜாயிண்ட் ஆகிடுது. ஜாயிண்ட் ஆடும்போது பெண்ணோட பார்த்த முடிவு இருவர்கள் மனமொத்த தம்பதிகளாக இணைவார்கள், புத்தி கொண்டு பிழைப்பார்கள், புத்தியால் வாழ்வார்கள், ஒருவர் புத்தி பலகீனமானால் இன்னொரு புத்தி சரியாகும். அந்த பாவகம். சரி, இன்னொரு என்ன பாவகம்? செவ்வாயின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சூரியன் சொல்லுவாங்க. அது சரியான ஒரு தீர்வு நமக்கு வேற. அப்போ சொல்லும்போது ஒரு இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் அமாவாசை கொடுக்க போறீங்க, பிண்டம் கொடுக்க போறீங்க, இல்லை 14 விசேஷம் கொடுக்க போறீங்க, இல்லை ஒரு வருஷம் திதி கொடுக்க போறீங்கன்னா இந்த விரல்ல மோதிரத்தை எடுத்தது தர்ப்பப்புல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மோதிரமா மாட்டி கங்கணம்னு சொல்லுவாங்க, அதை மாட்டி கொடுக்கும்போது அந்த இறந்த ஆத்மாவுக்கு புண்ணியமாக போய் சேரக்கூடிய பாவகத்தை இந்த கட்டவர்களானதை தொடும் பொழுது கொடுத்துரும். திண்ணர் எடுத்து கொடுத்தாலோ குங்குமத்தை எடுத்து கொடுத்தாலோ இந்த விரலை தொடும்போது இந்த சுக்கராட்சியை பாவம் கொடுக்கும்போது என்னைக்குன்னா 7ஆம் இடத்து பாவம் கலத்திரக்காரன் இல்லையா, இவன் குங்குமம் நெத்தியில் வைக்கும்போது கலத்திர பாவத்துக்கு நான் தோஷம் வராது, இதை இட்டுக்கோ. அதனால தான் கோயிலில் வரும்போது இந்த முதல்வரிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்போ இந்த விரல் இந்த குருவரை டச்சா இந்த சுக்கரனுடைய பாவகத்தினுடைய சுக்கரமண்டலேருந்து உருவாக்கக்கூடிய இந்த விரலுக்கு அதிக சக்தி உண்டு. அதனால் இந்த குங்குமத்தை கொடுக்கும்போது சுமங்கலி தீர்க்க சுமங்கலி பவ. குருவுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அருள் இருக்குது, சுக்கரனுக்கு மனைவியை கொடுக்கக்கூடிய பாவம் இருக்குது. உண்மையிலே இல்லைங்களா சார்? நீங்கள் தான் சொல்கிறோம். அப்போது இந்த குங்குமத்தை எடுக்கக்கூடிய பாவ விரலுக்கு இந்த சுக்கர பாவத்துடைய விரலை டச் ஆகும்போது இந்த குங்குமங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பவ, உனக்கு நிரந்தரமான ஆயுசு உன் கணவன் இருக்கும் வரை நீ சுமங்கலியாக இருப்பாயாக. 40 வயசோ 50 வயசோ 60 வயசோ இல்லை 80 வயசோ 100 வயசோ உன் கணவன் முன்னால் நீ இறக்கக்கூடிய சக்தி உனக்கு. என்னைக்கும் ஒரு பெண் இருந்தால் அவள் சுமங்கலியாக தான் இறக்கணுங்கிற ஆசைப்படுவா. அது மாதிரி இந்த மோதிரத்துக்கு இந்த விரலுக்கு இந்த பாவகம் இது. அடுத்து இந்த விரல், இது சனீஸ்வரன் விரல், நீல விரல் இல்லையா, இது என்னென்னா கர்மாவை எந்த சோரில் பார்த்தாலும் சரி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த விரல் கர்மா பாவத்தை எடுத்துக்கிறது. இது குருவரல் திருவரல். இந்த இடத்துல நீங்கள் தவம் பண்ண உட்காடுறீங்க சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த விரலில் ஜெபமாலையை நீங்கள் உருட்டுறீங்க, மந்திரம் பண்ணி உட்காடுறீங்க. உட்காரும்போது
இந்த குருவரலும் இந்த சுக்கிரனுடைய கட்டவரலும் இந்த பாவகத்தை டச் ஆகும்போது மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது மந்திர பாவகம் கிடைக்கும். 108 மந்திரம் 1008 மந்திரம் சொல்லும்போது அந்த ஜபமலை விட்டும்போது இந்த பாவகத்தை இந்த விரல் கொடுக்கணும். நீங்கள் கிடைச்ச மந்திரம் கிடைக்கும், கிடைச்ச இது கிடைக்கும், கிடைச்ச வித்தை கிடைக்கும், கிடைச்ச பாவகம் கிடைக்கும். இந்த விரல் இந்த விரல் தொடும்போது கிடைக்கும். அப்போ அந்த பாவகத்தை தொடும்போது இந்த விரல் அதை கொடுத்துருது, அந்த பாவகத்தை பெறுகிறார். ஆக அந்த கட்டவர்களுக்கு உண்டான சக்திகளை கொடுக்கும் பொழுது அந்த மந்திரம் வருது. தெய்வமே சின்முத்திரை போட்டு தான் உட்காந்துருக்கு. இந்த தெய்வத்தை பார்த்துக்குங்க, தவக்குளத்தில் உட்காந்தா இப்படி இருக்கும், இப்படி இருந்தா பாபா வருதா, இப்படி இருந்தா சின்முத்திரை கொடுத்துருக்கியா. அப்போ முத்திர பாவம் கொடுக்கும் பொழுது இந்த பாவகத்தை ஏற்றுக்கிடுது. ஆக இந்த குரலை கொடுக்கும்போது அந்த குரல் இந்த கட்டவரில் கேட்கும் பொழுது இந்த மந்திரம் தவறான ஒருத்தருக்கு போயாச்சுன்னா, இப்போ நல்லா பாருங்க, இந்த ஒரு கட்டவரில் இருந்தாச்சுன்னா இந்த வெள்ளை வச்சு நீங்கள் அள்ளிக்கணும்னா மிருக மாதிரி தான் சாப்பிட முடியும், யானை மாதிரி துணிக்கு மாதிரி தான் சாப்பிட முடியும். இப்படி கட்டவரில் இருந்தால் தான் இப்படி உருண்டை எடுத்து சாப்பிட முடியும். அப்போ இவனுடைய பாவகம் கற்றுக்கிட்ட வித்தைகள் எல்லாமே இல்லை தவறான பாவகத்துக்கு வந்தால் இவன் தவறான மந்திரத்தை கற்றுக்கொண்டு தவறான வழியில் பெறுவானோ சொல்லித்தான் அந்த கட்டவரில் கேட்டேன். இன்னைக்கு பாருங்க, இந்த கட்டவரில் இல்லாமல் சாமி கும்பிட்டாலோ சாமியை வணங்கினாலோ சாமிக்கு சேசம் செஞ்சாலோ அது பலன் அளிக்காது. அதை வச்சு நீ என்ன வேணா துப்பாக்கி வச்சு கண்ணை வச்சு துட்டாலும் சரி அந்த பாவகம் வேலை செய்யாது. அது உனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தையோ அழிவுபூர்வமான சிந்தையோ தராது. இது தவறான பாதை போன கட்டவரில் கேட்டேன்ப்பா, இதுக்கு தவறா? ஒரு குருவானவர் கற்று கொடுத்தாலும் கற்று கொடுக்காட்டாலும் குருவான நிலைக்கு வந்து விட்டால் அவன் இதை சரியாக செய்வானா என்பதை குரு ஒருத்தர் தான் உணர முடியும். ஏன்ட்ட நீ வித்த கற்றுக்கலப்பா, கேள்வி நடத்தலாமா கற்றுருக்க, அப்போ நான் குருவா நினச்சிட்டே இல்லை. அப்போ நீ கேட்கும் பொழுது இதை சரியாக செய்வானா செய்ய மாட்டானு குரு வைக்கிற டெஸ்ட்டில் அவன் அதில் தோற்றுவானா பாஸ் ஆவானு தெரிஞ்சிடும். அதனால தான் துரோணாச்சர் கேட்டார், நான் கற்றுக் கொடுக்காம கேட்டேன்னா இவன் சத்திரிய குலத்தில் கொடுக்கும் பொழுதே அவன் பாவகம் கொடுக்கும் பொழுது கீழே உள்ள நுனிக்கையை இடது கை தாங்கி கொடுக்கும் பொழுது அவன் சத்திரிய குலத்தில் வந்தவன், உயர்ந்த குலத்தில் தோன்றியவன். இப்போ பாருங்க, யார் கையில் ஒருத்தர் தண்ணி கொடுக்க போறாங்க இப்படி கொடுப்பாங்க, எதை கொடுத்தாலும் இப்படி கொடுப்பாங்க பார்த்துக்கீங்களா. முன்கை வலது கை நின்றாலும் இடது கை பின்கையான தாங்கி கொடுக்கும். அப்போ உயர்ந்த உலகத்தில் வரக்கூடிய ஒருத்தனுக்கு தான் இந்த பாவகம் வரும். ஏன் கட்டவரில் பெண் வரல இந்த இடது கை வரல கேட்கக்கூடாதா? இது பெண் பாவகம், இதை கேட்கக்கூடாது. ஆண்கள் கற்றுக்கிட்டு இருந்தது ஆண் பாவகத்தில் இருக்கக்கூடியதை இந்த கட்டவரில் நான் கேட்டேன், அதனால கொடுத்தான். இந்த வித்தை பழிதான் தவறான பாதைக்கு போகக்கூடாதுன்னு கேட்டது தவறா? குருவான நிலையில் நான் இருந்தால் கற்றுக்கொடுக்கலைனாலும் நான் குரு தானே அப்படின்னு கேட்டு போறாரு. அங்கே போறாரு, அவனுடைய சூட்சமத்தை கேட்குறாங்க. அவன் கொடுத்தது பாவம் இல்லையா? இல்லை, அவன் கொடுத்தது உண்மையிலேயே புண்ணியம். கேட்ட உடனே கொடுத்துட்டான். கேட்கறதுக்கு எந்த நிர்பந்தத்திலையும் அவன் கொடுக்கல. தன்னிச்சையாக தன் மனசு ரீதியாக கொடுக்கும்பொழுது அந்த பாவகம் புனிதமாகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவன் உயர்ந்த இடத்துலையும் இவரும் உயர்ந்த இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்த பாவங்கள் சம்பவம் நடக்கு. சரி, இதுக்கு மத்தியில் ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லிடுவோம். ரொம்ப சிம்பிளானதான். இது வரைக்கும் சொன்னோம், குருநாதர் இல்லாமல் ஒரு தொழில் கற்றுக்கிட்டா நம்ம என்ன சங்கடத்தை அனுபவிப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு. ஒருத்தன் கண்ணில் பார்த்ததெல்லாம் செய்வான். ஏழை மாதிரி வைங்களேன், அப்போ கண்ணில் பார்த்ததெல்லாம் ஒருத்தன் செய்வான். ரோட்டில் ஒருத்தன் சைக்கிள் ஓட்டினா அதை மாதிரியே சைக்கிள் ஓட்டுவான். தொழில் பண்ணானா அவன் மாதிரியே தொழில் பண்ணுவான். இவன் பார்த்ததெல்லாம் செய்யக்கூடிய பக்கம் இருந்தனால இவனுக்கு என்னாச்சு, ஒரு சந்தேகம். பார்த்தோன்னே தொழில் பண்ண ஒரு பார்த்தோன்னே எதை தான் செய்வான். குருநாதர் இல்லாமல் கற்றுக்கிட்ட வித்தைக்கு ஒரு பாருங்க செஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் எழுச்சினா ஜவுளியாவரிகிட்ட போகிறான். என்னப்பா எவ்வளோப்பா சம்பாதிக்கிற? என்ன வாங்கண்ணே, இதில் 10,000 கிடைக்கணும், 5,000 கிடைக்குண்ணே. 5,000 கிடைக்குமாடா? சரி, நாளைக்கு நம்ம ஜவுளி வர பண்ணிட்டு அவன் போனப்பறம் ஜவுளி எடுத்து தெருக்குள்ள வைக்கிறான். 10 பைசா தரல. மறுநாள் வளையல்காரர் போகிறாரு. வளையல்கார்ட்ட கேட்கான். அவர் வேதனைப்பட்டு சொல்கிறாரு, அப்பா இல்லை 5,000 கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி அதை நம்பிடுறான். போகிறான், வளையல் வியாபாரம் பார்க்குறான், விற்கலை. இப்படிமா ஒவ்வொரு தொழிலும் பார்த்து செய்யாமல் வந்துடுறான். ஒரு நாள் ஜோசியத்தை போய் கேட்கான், எப்பா எனக்கு இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன், என்ன தொழில் செட் ஆகலை. எப்பா உனக்கு 10ஆம் இடம் வீக்கு, 11ஆம் வீக்கு, தொழில் பாவத்துக்கு உண்டான எந்த அம்சமும் இல்லை, 4ஆம் தொழில் எதுவுமே நீ போய் கோயில சாமி வா, உனக்கு கடவுள்கிட்ட கும்பிடு, எனக்கு ஏதாவது ஒரு ஜீவனத்தை கொடுங்க, கடவுள்கிட்ட வேண்டு, கடவுள் கொடுப்பாரு, நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னே. போறாரு. அப்போ கோயில் நல்ல ஒரு கோயிலை சாமி கும்பிட்டு வரான். எல்லாம் அன்னதானம் சாப்பிட்டு வரான். கோயில் நடை சாத்திடுறாங்க. வெளியே போய் உட்காடுறான். வெளியே பிச்சைக்காரங்களாம் உட்காந்து குடி பேசுறாங்க. பிச்சைக்காரன், நீங்கள் உனக்கு எவ்வளோ அவசலே? 5,000 வை. நீ எவ்வளோடா? 10,000ண்ணா. நீ எவ்வளோண்ணா? அண்ணா 2,000 தான் கிடச்சிச்சுண்ணா. எல்லாம் கட்டணும் கேட்கலாம். என்னப்பா எப்படிப்பா இது என்னப்பா செய்தீங்க? ஒரு நாள் 5,000 10,000. சரி என்னப்பா சொன்னோம். முதல்ல என்ன பண்ணோம்? ஒன்று வேண்டாம் தேவி, உன் சட்டையை கிழிச்சுக்கோங்க, சட்டையை கிழிச்சுக்கோங்க. சரி கிழிச்சாச்சு. இந்த மண்ணில் 2 உருண்டு உருண்டுக்கோங்க. உருண்டாச்சு.
சரி காணிக்க அவங்களுக்கு என்ன இருக்கும், அந்த இடத்துல ஒரு பாத்திரம் பிச்சை பாத்திரம் இருக்குது, மண்சட்டி பாத்திரம் இருக்குது, எடுத்துட்டு வந்து உட்காரு. அப்போ இதுதான் முதலீடா? ஆமாம். இது எவ்வளோ கிடைக்கும் சாமி? 5000 கிடைக்கும். அப்படின்னு நம்ம போகிறான். மதியம் 2 மணி ஆச்சு, நட திறக்க 3:30 மணி ஆகுது. கூட்டம்னா கூட்டம், கோயில் கூட்டம், சரியான கூட்டம். இவன் புளியில் உரண்டு கிறுக்க மாதிரி உட்காந்துறான். உட்காந்த உடனே அவன் நேரத்துக்கு அன்னைக்கு 20000 ரூபா வசூல். பார்த்தான், 10 பைசா முதலீடு செய்யலை, எந்த குருநாத்தையும் கேட்கல. கடைசியில் பார்த்தான், இது நல்லா இருக்கேன், தொழில் ரூட்டை மாற்றினான், பிச்சை எடுக்க போகிறான், பிச்சைக்காரனாவே மாறினான். ஒரு நாள் வீட்டுக்கு போகிறான், பொண்டாட்டி என்ன பார்க்குறா, இந்த குளத்தில் வராத, நீ வெளியே வருன்னு வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டிக்கா. அப்போ தான் சொல்கிறா, யாரையுமே முன்னுதாரணப்படுத்தி முன்ன வச்சு நீ செய்யாமல் என்ன தொழில் பண்ணாலும் அந்த பாவகம் தவறானவனை பாதையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி விட்டுருதான். இது எதுக்கு உங்களுக்கு நான் அந்த ஒரு கதைக்குள்ளே கொண்டு ட்ராவல் ஆகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பாவத்தை சொல்கிறது தான். அதுக்கு அடுத்ததாக இந்த ஒரே ஒரு பகுதி சொல்லிவிட்டு நிறைவு செய்ய காத்திருக்கேன். நான் அடுத்த பேச்சாளர்லாம் இருக்காங்க இல்லையா? அப்போ சரி, ஒரு பாவகம் சாமியார் சம்சாரியான கதை தான், ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு நாள் தவம் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும், எதுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு பிள்ளை ஒட்டியை பற்றிட்டு வேஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவர் நேராக போகிறாரு, ஒரு நல்லா தெரிஞ்சவட்ட கேட்குறாரு, எப்பா போய் தவம் பண்ணுப்பாங்கிறாரு. அவர் தவம் பண்ண போகிறாரு. போகிற இடத்துல எலி, எங்கன்னா பார்த்தாலும் எலி கீச்சு கீச்சு கீச்சின்னு சத்தக்காடு போடுது. எலியை பார்த்தோம்னா இவருக்கு என்ன சிரிச்சே, தவமே பண்ண முடியல, எலி தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது, இது நிப்பாட்டுறக்கு என்ன வழின்னு பக்கத்தில் உள்ள பெரிய ஆள்கிட்ட கேட்குறாப்புல, எப்பா ஒரு பூனையை வள, 2-3 பூனையை வளர்த்துட்டீங்கன்னா இந்த எலி தொல்லையெல்லாம் போயிருப்பான்னு இருக்காரு. பூனையை வளர்த்தான். கொஞ்சம் நாளாச்சு, எல்லா எலியும் சாப்பிட்டுச்சு. பூனை சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லா சத்தம் முடிச்சு. 2 நாள் நல்லா தவம் பண்ணியிருக்கான். 3ஆம் நாள் பூனைகள் சண்டை ஓட ஆரம்பிச்சிச்சு. கீச்சு பிடிச்சி கீச்சு சண்டை போட்டுச்சு. என்னப்பா பூனையெல்லாம் சண்டை ஓடுதுன்னு கேட்டிருக்கான் அவர்கிட்ட. எப்பா பூனை தான் இருக்குது, அதுக்கு பசியமத்தனம் இல்லையா, ஒரு பசுமாட்டை கொண்டு வா. சரி பசுமாட்டை கொண்டு வரேன்னு கொண்டு வந்தாச்சு. பசுமாடை கட்டினார் அவர். காலையில் மேய்ச்சலுக்கு போனார், அதான் பாலை கறந்தார், பூனைக்கு பாலை ஊற்றிட்டு மிச்ச பாலை எடுத்து வச்சார். 10 மணி ஆகி போச்சு. தவம் பண்ண உட்காராரு. இனிமேல் என்னத்தை தவம் பண்ணி அப்படின்னு சொல்லி தவம் பண்ண உட்காராரு. அப்புறம் மாடு கத்த ஆரம்பிச்சிருச்சு. மாடு வத்து மாட்டு பாலாச்சு, மேய்க்கிறதுக்கு போக முடியாமல் போச்சு. அப்போ மாடு கத்துனா கேட்குறாப்புல, என்னப்பா அப்படின்னாப்புல, எப்பா ஒன்றும் இல்லை, பக்கத்து தெருவில் ஒரு புள்ள இருக்குது, நல்லா யமுனான்னு ஒரு பொண்ணு இருக்குது, கங்கான்னு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை நீ கட்டிக்கு, அந்த பொண்ணை அந்த வேலைக்கு நீ சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டில் அந்த பூனைக்கு கொடுத்த பால் வகை மிச்சம் இருக்க பால் அதை விற்று சாப்பிட்டுக்கிடும், அதுக்கு சம்பளமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னானே அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு வந்து ஏமா 2-3 நாள் பார்த்துக்கோமா அப்படின்னா, சரி சாமி அந்த பால் காணிக்க எடுத்துக்கிறேன், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பூர்ண குணமான அப்புறம் இந்த பசுமாடை உனக்கே தந்துடுறேன், நீ வச்சுக்கோ, எனக்கு எதுக்கு பசுமாடு, ஆண்டிக்கு எதுக்கு, அரசனுக்கு எதுக்கு இது அப்படின்னு சொன்னால் சரி நான் ஏற்றுக்கிறான். வாங்கி எப்படிமா ஓடிக்கிட்டு இருக்க சமயத்தை தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணி முடிக்கிறான். நல்லா கேட்டுங்க, கிளைமேக்ஸ் வந்துருச்சு. கடவுள் நினைப்பாவே இருக்கான். அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி, நாளைக்கு தான் அந்த தவம் பூர்த்தி ஆக போகுதுன்னு முதல் நாள் போகிறான். அந்த பொண்ணை தேடி அவங்க சொந்தக்காரங்களாம் வந்துடுறாங்க. சாமி உங்கள் பொண்ணை எங்கள் பொண்ணுங்க அனுப்புங்க. என்னங்க எங்கிட்ட இருக்குங்க, நான் என்னங்க குறைச்சேன், ஐயாங்க வயசு பொண்ணு இங்கே பக்கத்தில் வச்சுருந்தா ஊர் பலவிதமாக பேசும், நீங்கள் ஒரு 10 வருஷம் கொஞ்சம் கட்டாமல் போயிட்டேன்னா அந்த பொண்ணை எவனும் கட்ட மாட்டான், சாமியார் வச்சுருந்தாலே ஒரு மாதிரியா பார்ப்பாங்க ஊருக்காரங்களாம், அதனால் தயசு கொடுங்க, அந்த புள்ள வாழ வேண்டிய வயசு, சரி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கோட எனக்கு மந்திரம் உச்சாடனம் நிறைய வரப்போகுது, நான் அந்த பொண்ணை அவங்களுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்ட்டு போகிறான். மறுநாள் தவம் பண்ண போகிறான். கிளைமேக்ஸ் வருது. சாமி வர நெருங்குற டைம் 2 நிமிஷம் தான். அப்போ தான் யோசிக்கான், ஐயோ இந்த புள்ள போயிடுச்சுன்னா இந்த பசுமாடை யார் வாப்பா, நமக்கு யார் துணியை வச்சு கொடுப்பா, யார் சோறு போங்குவா, யார் நமக்கு கால் அமைக்கிடுவா, யார் கை அமைக்கிடுவான்னு நினச்ச உடனே அந்த 2 நிமிஷம் டோட்டல் அவுட்டு. மந்திரம் உட்காந்தெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. அப்போ கேட்குறா சாமியை சொல்கிறேன், இனிமேல் இவளை கட்டிட்டு இந்த இல்லறத்தில் நல்லறந்தெடு, இல்லால் இருந்தால் இவளும் லட்சுமி தான், இவ்வளோ வச்சு நீ சோகம் கண்டு கொண்டு அந்த அசரி சொல்லுது. நேராக வரான். அவளை 10 பேருக்கு முன்னாடி நான் மனைவி ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கட்டுறான். 14 பிள்ளைகளை பெறுறான். நிம்மதி இல்லை, ரெஸ்ட் இல்லை. அந்த பிள்ளைகளுக்காக உழைக்கிறான், பிள்ளைகளுக்காக பாடாப்படுறான். கடைசியில் அவனுக்கு எண்ணங்கள் எல்லாமே வெளியே போய் சாமியார் சம்சாரி ஆகி அந்த குடும்பத்தோட மேன்மையாகிறாரு. இந்த ஏகலையும் கதைக்கு நான் சொல்கிறதுக்கு நான் சின்ன பாவகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து இப்போ சொல்லக்கூடிய பாவத்துக்கு தான் வரேன். இந்த இடத்துல குருவுக்கு உண்டான தீட்சம் பெறதில் இந்த விரலோட பாவத்தை நான் சொன்னேன். இதுக்கு முக்கியமான நான் கதையை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த கட்டவரோட பாவத்தை நான் சொல்ல வரேன். தயவுசெய்து நீங்கள் கேட்டுக்கோங்க. எதை கொடுத்தாலும் என்னத்தை கொடுத்தாலும் 1க்கு 4 பாகமாக யோசித்து நீங்கள் நெத்தி பொட்டில் நீங்கள் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும்போது இந்த கட்டை வரலையே, இந்த ஆள்காட்டி வரலையை வச்சுக்கிட்டு இப்படி நினச்சிக்கிட்டு சாமி விட்டு இந்த மோதிர வரல நெத்தி பொட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டி சாமிகிட்ட எதாக இருந்தீங்கனால் அந்த விரத கோட்பாடு, அந்த சாத்வீக கோட்பாடு, மந்திர கோட்பாடு, உச்சாரண கோட்பாடு, இந்த சோட கட்டத்தில் என்ன கட்டம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ வந்துடும். ஆனால் குருவை நினச்சிட்டா வச்சுக்கோங்க, சாமி நினச்சா கூட கிடைக்காது. குருவை நினச்சிக்கிட்டு நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த நெத்தி பொறுத்து பாவத்தில் எப்படி வச்சுட்டு சாமிக்கு முன்னாடி வணங்கிட்டோ, இல்லை கிழக்கு திசையை பார்த்தோ, இல்லை வடகிழக்கு திசையை பார்த்தோ, இல்லை உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டோ, இல்லை உங்கள் குருநாரை நினச்சிக்கிட்டு அந்த பாவம் கேட்டுக்கோங்க. கிழக்கு வடகிழக்கு இந்த பாவத்தை பார்த்துட்டு இந்த விரலை நீங்கள் வச்சுக்கிட்டு இப்படி டச் பண்ணிவிட்டு இந்த விரலை வச்சுட்டு நீ கேட்டீங்கன்னால் அதுக்கப்புறம் முடிச்சோன்னா இந்த விரலை வச்சுக்கிட்டு இப்படி சின்மத்தில் கொடுத்துட்டு பகவானை போட்டு உள்ளங்கையில் தீர்த்தத்தை வாங்கி 3 தடவை குடிச்சிட்டு போய் உட்காந்தீங்கன்னால் வாக்கு பலிதம், வித்தை பலிதம், எல்லா பலிதம் கிடைக்கும்னு இந்த நன்னாளில் உங்கள்கிட்ட சொல்லி
ஐயா டாக்டர் பூவிராஜா சார் ஐயா அவர்களுக்கும், எங்கள் முன்னே நின்ற நடுவர் ஐயா தலைவர் ஐயா அவர்களுக்கும், என்னோட குருநாதர் கடைசி சார் ஐயா அவர்களுக்கும், வருங்கால ஜோடர்களாக ஆசிரியர்களாக வர இருக்கும் உங்கள் அனைவருக்கும், அவருக்கு மீண்டும் மீண்டும் இந்த ஸ்தாபகம் ஒரு பெரிய லெவலில் உலக புகழ் வாங்கி உலக நாடுகள்லாம் பாராட்டுற அளவுக்கு வளரணுங்கிற எண்ணத்தில் உங்கள் சார்பாக விடைபெற்று நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருபாதம் போற்றி செய்து ஒரு நல்ல தினம். முதல் நிகழ்ச்சி குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பில் 109வது நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் மிக பெருமைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிய வணக்கம் சொல்லி, இந்த உயர்திரு சாத்தூர் சக்திவேல் அவர்கள் சரவடியாக நிறைய ஆன்மீக கருத்து சொன்னார். ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்குது. இதில் கைகளை வச்சு ஒவ்வொன்றும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை திறம்பட சொன்னார். அவருடைய கலை ஆன்மீக கலை 4, ஏன்னா எல்லாமே ஜோதிடம் ஆன்மீகம் எல்லா கலைகளுமே 64 கலைகள் ஒன்று தான், ஒரு சிறப்பாக சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் சிறந்த முறையில் பேசுனதுக்கு அவர்கள் வாழ்த்து கூறி ஒரு பொன்னாடையை அணிவிக்கிறோம்.